அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஜெஃப்ரி சாசர் எழுதின ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ். ஸோ ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட ஒரு ஃபார்மோஸ்ட் ஒரு ஒர்க்காக பார்க்கப்படுது. இன்ஃபேக்ட் இதை வந்து ஒரு பயனீரிங் ஒர்க் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? இது ஏன் பயனீரிங் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் ஒர்க்குக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட ஒர்க் வந்து நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிடில் இங்கிலீஷ்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த ஒர்க்லாம் பார்த்தோம் அப்படின்னா பியோவல்ஃப் மாதிரி, அதே மாதிரி வில்லியம் லாங்லாண்டோட பியர்ஸ் த ப்ளோமேன் இந்த மாதிரியான நிறைய ஒர்க் வந்திருக்கு. இந்த ஒர்க் வந்து ஒய் திஸ் பர்டிகுலர் ஒர்க் இஸ் ஃபேமஸ் எஸ்பெஷலி நான் திஸ் ஒர்க் அப்படின்னு சொல்றது த கேண்டர்பரி டேல்ஸ். ஏன் வந்து த கேண்டர்பரி டேல்ஸ் ஃபேமஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயே அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் ஸ்டோரிஸ் கிட்டத்தட்ட ஒரு 24 ஸ்டோரிஸ் வந்து நமக்கு கேண்டர்பரி டேல்ஸில் இருக்குது. நமக்கு பிஜிடிஆர்பி சிலபஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேண்டர்பரி டேல்ஸை தாண்டி நமக்கு ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் இருக்குது. ஸோ ஏன் ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ், ஒய் நாட் கேண்டர்பரி டேல்ஸ்? இப்போ கேண்டர்பரி டேல்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 24 ஸ்டோரிஸ் இருக்குது. 24 ஸ்டோரிஸும் கொடுக்காம அல்லது 24 ஸ்டோரிஸில் நமக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரி வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் ஏன் வந்து ஒரு பர்டிகுலர் ஒர்க்கோட ப்ரொலாக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா இந்த ப்ரொலாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொலாக் இஸ் மோர் லைக் அன் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இந்த கேண்டர்பரி டேல்ஸ் அப்படின்ற ஒரு புக்குக்கு ப்ரொலாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. அப்போது ஒரு புக்கை பற்றி கொடுத்துருக்கலாம் அல்லது புக்கில் ஏதாவது ஒரு சாப்டர் கொடுத்துருக்கலாம். பட் நமக்கு ப்ரொலாகை வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ப்ரொலாகில் வந்து சாசர் வந்து ஒரு 30 டிஃப்ரெண்ட் பீப்புளை பற்றி இந்த ப்ரொலாகில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அந்த 30 டிஃப்ரெண்ட் பீப்புளும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 14th செஞ்சுரியில் இருந்த பீப்புளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருந்தது, அவங்களுடைய கல்ச்சர் எப்படி இருந்தது, மேனர்ஸ் எப்படி இருந்தது. சரிங்களா? நார்மலாக வந்து லிட்ரேச்சரில் ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் ஏதாவது ஒரு தீம் இருக்கும். இந்த ஸ்டோரி எதை பற்றி டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இட் டீல்ஸ் வித் மென் அண்ட் their மேனர்ஸ். சரிங்களா? ஸோ அதனால ஓவராலாக இப்போ நம்மெல்லாம் வந்து இங்கிலீஷை வந்து ஒரு செகண்ட் லாங்குவேஜாக வந்து படிக்கிற பீப்புள். ஸோ நமக்கு வந்து இங்கிலாண்டோட கல்ச்சர் எப்படி இருந்தது, மென் அண்ட் அவங்களோட மேனர்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத ரொம்ப அழகாக ஒரு ரெப்ளிகேட் பண்ணுற ஒரு ஒர்க் தான் வந்து ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ். இந்த ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ்க்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஜெஃப்ரி சாசர் பற்றி பார்க்கலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் ஜெஃப்ரி சாசர் பற்றி ஏகப்பட்ட இன்ட்ரொடக்ஷன் கண்டிப்பாக யூ மைட் ஹவ் கம் அக்ராஸ். நீங்கள் யூஜிடிஆர்பி ஈவன் நீங்கள் லிட்ரேச்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிற ஃபர்ஸ்ட் பர்சனே வந்து ஜெஃப்ரி சாசர் தான். அது ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் மூலமாக நமக்கு அவர் ஃபெமிலியரைஸ் ஆகிருக்கலாம், அல்லது அவரோட புக் ஆஃப் த டச்சஸ் அப்படின்ற ஒர்க் மூலமாக நமக்கு அவர் வந்திருக்கலாம், அல்லது ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டார்ட் பண்ணோம்னாலே ஏஜ் ஆஃப் சாசர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம சாசரை பற்றி தான் படிப்போம். சரிங்களா? ஸோ சாசர் இஸ் நோ லாங்கர் அ நியூ ரைட்டர் ஆர் நியூ பர்சன் டு அஸ். சரிங்களா? ஸோ சாசர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாசர் இஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரரி பொயட்ரி அப்படின்னு புட்டென்ஹாம் அப்படின்ற ஒரு பர்சன் சொல்கிறார். ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர் ஆஃப் அ லாங்குவேஜ், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரரி பொயட்ரி அப்படின்னு புட்டென்ஹாம் சொல்கிறாரு. அதே மாதிரி மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரினைசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சாசரை. ஈவினிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவினிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன். ஸோ மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரினைசன்ஸ், ஈவினிங் ஸ்டார் ஆஃப் ரிஃபர்மேஷன் அப்படின்னு சாசரை சொல்கிறாங்க. அண்ட் இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவரோட ஃபாதரோட பேர் ஜான் சாசர். ஹி இஸ் அ வைன் மர்ச்சன்ட். சாசர் அப்படின்ற பேர் ஃப்ரெஞ்சில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷூ மேக்கர் அப்படின்ற மீனிங். அண்ட் Chaucer was probably born in the year 1342 or 43 ஏதாவது இருக்கலாம். எக்ஸாக்டான டேட்லாம் அந்த காலத்தில் குறித்து வைக்கல. பிகாஸ் அப்போலாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது சாசர் வந்து ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் பர்சனாக மாறுவார் அப்படின்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு.
And he died on October 25th, 1400 in London, and he was buried in Westminster Abbey. சரிங்களா, லண்டன்ல வெஸ்ட்மின்ஸ்டர் ஆபி அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க பரி பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா சாசர். சரிங்களா. இன்ஃபேக்ட் சாசர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, தோ ஹி வாஸ் born in a மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு வைன் மர்ச்சன்டோட ஃபேமிலியில பிறந்தாலும், பை ஹிஸ் லிட்ரரி அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் எஜுகேஷன் அக்கம்ப்ளிஷ்மெண்ட், இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோர்ட்ல ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு பிளேஸை வந்து இவர் அட்டைன் பண்றார். சரிங்களா. சாசர் வந்து இங்கிலீஷ் கோர்ட்ல ஒரு ப்ராமினென்ட்டான பிளேஸ் அட்டைன் பண்றாரு. இன்ஃபேக்ட் அவரோட 17வது வயசுலயே வந்து பார்த்தோம் அப்படின்னா பேஜ் பாயா இவர் ஒர்க் பண்றாரு. பேஜ் பாய்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெசஞ்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ மெசஞ்சரா ஒர்க் பண்றாரு. யாருக்காக மெசஞ்சரா ஒர்க் பண்றாரு அப்படின்னா, ஜான் ஆஃப் காண்ட் அப்படின்ற ஒரு பெரிய லார்ட்க்கு வந்து அவரு மெசஞ்சரா ஒர்க் பண்றாரு. இன்ஃபேக்ட் இந்த ஜான் ஆஃப் காண்டோட சன்னு தான் ஃபியூச்சர் கிங் ஆஃப் இங்கிலாந்து ஆகிறார். சரிங்களா. ஜான் ஆஃப் காண்டோட சன்னு தான் கிங் ஹென்ரி த ஃபோர்த். சரிங்களா. இந்த ஜான் ஆஃப் காண்டோட ஒய்ஃப் இறந்ததுக்காக தான் இவர் வந்து புக் ஆஃப் த டச்சஸ் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒர்க்கும் எழுதுறார். சரிங்களா. அப்ப யோசிச்சு பாருங்க, ஜெஃப்ரி சாசர் வந்து when he was born, இங்கிலாந்து was ruled by எட்வர்ட் த தேர்ட். எட்வர்ட் த தேர்ட் அப்படின்ற ஒரு கிங்கு இங்கிலாண்டை ரூல் பண்றாரு. ஸோ அவருக்கு அப்புறம் இங்கிலாண்டை யார் ரூல் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரிச்சர்ட் த செகண்ட் வந்து ரூல் பண்றார். சரிங்களா. ரிச்சர்ட் த செகண்ட் வந்து அதுக்கப்புறம் ரூல் பண்றார். எட்வர்ட் த தேர்ட்க்கு அப்புறம் ரிச்சர்ட் த செகண்ட். ஸோ ரிச்சர்ட் த செகண்ட் ரூல் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா, ரிச்சர்ட் த செகண்டுக்கு ஒரு சன் இருக்காரு. அவர் வந்து பிளாக் பிரின்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அந்த பிளாக் பிரின்ஸ் எல்லாம் வந்து இருக்காரு. ஸோ அதில் ஒருத்தர் தான், ஒன் அமாங் தெம் தான் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் ஆஃப் காண்ட். சாரி, எட்வர்ட் த தேர்டோட ஒன் ஆஃப் சன் தான் வந்து ஜான் ஆஃப் காண்ட். ஸோ இந்த ஜான் ஆஃப் காண்ட்டுக்கு 17 இயர்ஸ்லேயே வந்து நம்மளுடைய சாசர் வந்து பேஜ் பாயாக ஒர்க் பண்ணுறாரு. அந்த ஜான் ஆஃப் காண்ட்டோட ஒய்ஃப் இறக்கிறதுக்கு தான் வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த புக் ஆஃப் த டச்சஸ் அப்படின்ற ஒரு புக்கை வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு. ஸோ நமக்கு சாசர் அப்படின்னா கேண்டர்பரி டேல்ஸ் தான் இவரோட ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். இன்ஃபேக்ட் கேண்டர்பரி டேல்ஸை தாண்டி இவரோட இன்னொரு நிறைய ஒர்க் வந்து எழுதியிருக்காரு. அதில் ஒன்று தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா லெஜெண்ட் ஆஃப் குட் உமன் அப்படின்ற ஒரு ஒர்க்கும் இவரோட ஒர்க்கில் ரொம்ப ஃபேமஸான ஒர்க். இன்னொரு ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த புக் ஆஃப் த டச்சஸ். சரிங்களா. ஸோ இதெல்லாம் இவரோட ரொம்ப ஃபேமஸான ஒர்க். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா சாசரோட மேஜர் ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரோமன் டீலா ரோஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இவரோட புக் ஆஃப் த டச்சஸ் ஆஸ் வி ஹவ் டிஸ்கஸ்ட். புக் ஆஃப் த டச்சஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜான் ஆஃப் காண்டோட ஒய்ஃப் வந்து இறந்ததுக்காக ஒரு கைண்ட் ஆஃப் பாஸ்ட்ரல் எலிஜி தான் வந்து இந்த புக் ஆஃப் த டச்சஸ். அதுக்கப்புறம் த ஹவுஸ் ஆஃப் ஃபேம், அனேல்டியா அண்ட் ஆர்சைட், பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் அப்படின்றது இவரோட ஃபேமஸான இன்னொரு ஒர்க், பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ். அதே மாதிரி பியோட்டிஸோட டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் எழுதியிருக்காரு. ட்ராய்லஸ் அண்ட் குருசேட், லெஜெண்ட் ஆஃப் குட் உமன், கேண்டர்பரி டேல்ஸ், ட்ரீட்டீஸ் ஆஃப் ஆஸ்ட்ரபிள், இதெல்லாம் இவரோட ப்ராமினென்ட்டான ஒர்க் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ சாசர் பற்றி ஆல்ரெடி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சாசர் வந்து அவரோட லைஃப் டைமில் ஒரு 3 கிங்ஸை பார்த்துருக்காரு. 3 கிங்ஸோட கோர்ட்லேயுமே ஒரு ப்ராமினென்ட் ரோல் ப்ளே பண்ணுறார். சரிங்களா. இன்ஃபேக்ட் சாசர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1357 நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ப்ராபபிளி சாசர் வந்து இஃப் ஹி வர் பார்ன் இன் 1340, ஒரு 17 வயசுலேயே சாசர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹி பிகேம் எ மெம்பர் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் எலிசபெத். சரிங்களா. எலிசபெத் டி ப்ரோ அவங்களோட டைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவுண்டஸ் ஆஃப் அல்ஸ்டா. ஸோ கவுண்டஸ் ஆஃப் அல்ஸ்டா அவங்களோட ஃபுல் நேம் எலிசபெத் டி ப்ரோ. ஒய்ஃப் ஆஃப் லயனலோட ஒய்ஃப் அவங்க. லயனல் யார் அப்படின்னா எட்வர்ட் த தேர்டோட தேர்ட் சன். சரிங்களா. பிரின்ஸ் லயனலோட ஒய்ஃப் தான் வந்து எலிசபெத் டி ப்ரோ. அவங்க கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா பேஜ் பாயா ஒர்க் பண்ணுறார். அதுக்கப்புறம் 1366
பிலிப்பா ரோவர்ட் அப்படின்றவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறார். சரிங்களா? இந்த பிலிப்பா ரோவர்ட் யாரு அப்படின்னா, குயின் பிலிப்பா ஆஃப் ஹெய்னல்ட் அவங்களோட அவங்க ஹவுஸ் ஹோல்டில் ஒர்க் பண்ணுற ஒரு ஒரு ஹவுஸ் கீப்பர் மாதிரி தான் பிலிப்பா ரோவர்ட். சரிங்களா? இந்த குயின் பிலிப்பா யாரு அப்படின்னா, சாசரோட டைம்ல இருந்த கிங், இங்கிலாந்து கிங் இருக்கார் இல்லையா, கிங் எட்வர்ட் த தேர்ட். கிங் எட்வர்ட் த தேர்டோட ஒய்ஃப் தான் பிலிப்பா ஆஃப் ஹேனியல்ட். ஸோ பிலிப்பா ஆஃப் ஹேனியல்ட் கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க யாரு, பிலிப்பா ரோவர்ட். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு பிலிப்பாவும் வேற வேற பிலிப்பா. இவங்க வந்து இந்த பிலிப்பா யாரு, பிலிப்பா ஆஃப் ஹேனியல்ட் நம்மளுடைய கிங் எட்வர்ட் த தேர்டோட ஒய்ஃப் தான் இந்த பிலிப்பா ஆஃப் ஹைனல்ட். அவங்க கிட்ட ஒர்க் பண்றாங்க பிலிப்பா ரோவாட். இந்த பிலிப்பா ரோவாட் யாரு, நம்மளுடைய சார்ல்ஸரோட ஒய்ஃப். சரிங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா, எட்வர்ட் த தேர்டோட கோர்ட்ல சார்ல்ஸ் வந்து ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு பொசிஷனுக்கு வர்றாரு. இன்ஃபேக்ட் 1359ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, எட்வர்ட் த தேர்டோட ஆர்மி வந்து பிரான்ஸ்ல இருக்கும்போது அந்த இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் சர்வ் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து இவர் வந்து ரெய்ம்ஸை வந்து கேப்சர் பண்ணும்போது இவரும் போய் மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கிங் எட்வர்ட் த தேர்ட் வந்து சார்ல்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ரேன்சம் கொடுத்துருக்காரு. ரேன்சம்னா என்னென்னா பிணை தொகை. ஸோ பிணை தொகையெல்லாம் கொடுத்து சார்ல்ஸரை மீட்டிருக்கார். அப்போ பாருங்க, ஒரு கிங் வந்து ஒரு பேஜ் பாய், இன்ஃபேக்ட் வந்து அவர் ஒரு மெசஞ்சர் மாதிரி தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பேஜ் பாயை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக ரேன்சம் கொடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, we must understand the importance of Chaza in the court. சரிங்களா? So he served as a messenger from Calais to England during the peace negotiations of 1360. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிலிப்பா ரோவாட்டை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பிலிப்பா ரோவாட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிலிப்பா ஆஃப் ஹேனியல்ட் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எட்வர்ட் த தேர்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து கிங் ஆஃப் இங்கிலாண்டா யார் வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரிச்சர்ட் த செகண்ட் கிங் ஆஃப் இங்கிலாண்டா வர்றாரு. ஸோ இது வந்து 1666ல பிலிப்பா ரோவர்ட்டை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. சாரி 1366ல. 1368ல வந்து பார்த்தோம் அப்படின்னா டிப்ளமேட்டிக் மிஷனா வந்து மிலிட்ரி சர்வீஸில் ஃப்ரான்ஸுக்கு போகிறது அந்த மாதிரிலாம் இருக்காரு. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீ கேம் அக்ராஸ் லாட் ஆஃப் பீப்புள், லாட் ஆஃப் ஃபேமஸ் ரைட்டர்ஸ். அதில் தான் இவர் வந்து ரெண்டு இட்டாலியன் ரைட்டர்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவருக்கு கிடைக்குது. அந்த ரெண்டு இட்டாலியன் ரைட்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பெட்ரார்க் அண்ட் பெக்காஷியோ. சரிங்களா? ஹி பிகேம் ஃப்ரெண்ட் வித் பெட்ரார்க் அண்ட் பெக்காஷியோ. So he started to contribute a lot of literary things. ஸோ அதில் ஒன்று தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த புக் ஆஃப் த டச்சஸ் ஒரு ப்ராமினெண்ட்டான ஒர்க்காக பார்க்குறோம். இந்த புக் ஆஃப் த டச்சஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பாஸ்ட்ரல் எலிஜி. வாட் இஸ் பாஸ்ட்ரல் எலிஜி அப்படின்னு பார்த்தோம்னா, பாஸ்ட்ரல் எலிஜினா இட் டீல்ஸ் வித் ஃபாரஸ்ட் ஆர் கண்ட்ரி சைடு எலமெண்ட்ஸ். ஸோ கண்ட்ரி சைடில் நடக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு டீர் ஹண்டிங் போகிற ஒரு நைட்டோட ஸ்டோரி தான் இந்த புக் ஆஃப் த டச்சஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் இந்த புக் ஆஃப் த டச்சஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலிடெக்னிக் டிஆர்பியில் இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக். சரிங்களா? புக் ஆஃப் த டச்சஸ் அப்படின்ற ஒரு பாஸ்ட்ரல் எலிஜி. எலிஜினா உங்களுக்கு தெரியும், ஒரு ஒப்பாரி பாடல் எழுதுறாரு. யாருக்காக எழுதுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பிளான்ஷே அப்படின்ற ஒரு ஒரு டச்சஸ்க்காக எழுதுறாங்க. இந்த பிளான்ஷே அப்படின்ற இந்த டச்சஸ் யாரு அவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஆஃப் ஜான் ஆஃப் காண்ட். சரிங்களா? இந்த ஜான் ஆஃப் காண்டோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் பிளான்ஷே. இந்த ஜான் ஆஃப் காண்டோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் பிளான்ஷே. இன்ஃபேக்ட் இந்த பிளான்ஷே அண்ட் ஜான் ஆஃப் காண்டோட ஃபர்ஸ்ட் சன் தான் ஹென்ரி பாலிங் ப்ரோக். இந்த ஹென்ரி பாலிங் ப்ரோக் தான் இங்கிலாண்டோட ஃபியூச்சர் கிங் ஹென்ரி த ஃபோர்த். சரிங்களா? அப்போ ஃபியூச்சர் கிங்கான ஹென்ரி த ஃபோர்த்தோட அம்மாவோட டெத்துக்காக சார்ல்ஸ் எழுதின ஒரு புக்கோட பேர் தான் புக் ஆஃப் த டச்சஸ். ஓகே. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஒரு ப்ராமினெண்ட்டான ரோல் ப்ளே பண்ணியிருக்காருன்னு.
பிளான்ச் எப்படி இறந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டைமில் பியூபானிக் பிளேக் வந்து ரொம்ப பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆச்சு. இட் ஆல்மோஸ்ட் கில்டு 1/3 ஆஃப் த பாப்புலேஷன். பிளாக் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. பியூபானிக் பிளேகோட இன்னொரு நேம் என்னதுங்க? பிளாக் டெத். ஸோ இந்த பிளாக் டெத் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அரவுண்ட் 1362லேருந்து 1374 வரைக்கும் ஏகப்பட்ட டெத்து ரேட் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுது. இன்ஃபேக்ட் 1/3 ஆஃப் த பாப்புலேஷனவே வந்து அ இந்த பிளாக் டெத் வந்து காஸ் பண்ணுது. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த புக் ஆஃப் த டச்சஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இதில வந்து ஒரு ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாரு. ட்ரீம் விஷன் ஃபார்ம் அப்படின்ற ஒரு டெக்னிக்க யூஸ் பண்றாரு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி இவர் வந்து ரோமன் டி லா ரோஸ் அப்படின்ற ஒரு வொர்க்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. ஃப்ரெஞ்ச் போயம. அத பேஸ் பண்ணி தான் இந்த புக் ஆஃப் த டச்சஸ் எழுதுறாரு. அவரு ரோமன் டி லா ரோஸும் அவரு டிரான்ஸ்லேஷனும் இவருக்கு ஆட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து ஆ ட்ராய்லஸ் அண்ட் கிரிசேட் அப்படின்ற வொர்க் எழுதியிருக்காரு. அப்புறம் ஆஸ் வி ஹவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் என்ன அப்படின்னா, இட்டாலியன் ரைட்டர்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வருது. அதில ஒருத்தர் தான் பெக்காஷியோ. பெக்காஷியோட ஃபிலோஸ்ட்ரேட்டோ அப்படின்ற வொர்க்க வந்து இவர் டிரான்ஸ்லேட் பண்றாரு. அண்ட் 1380ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, த லெஜெண்ட் ஆஃப் குட் வுமன் அப்படின்ற ஒரு ட்ரீம் விஷன் போயம் எழுதுறாரு. 1391ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ட்ரீட்டீஸ் ஆஃப் ஆஸ்ட்ரலேப் அப்படின்ற வொர்க் எழுதுறாரு. அண்ட் சாசர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல வந்து இவர் வந்து இந்த கேன்டர்பரி டேல்ஸ் எழுதல. சரிங்களா? ஹி டுக் அரவுண்ட் இந்த கேன்டர்பரி டேல்ஸோட ரைட்டிங் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் கோஸ் அரவுண்ட் 1387 டூ 1400 ஒரு 13 இயர்ஸா இவர் எழுதியிருக்கலாம் அப்படின்னு ஸ்பெகுலேட் பண்றாங்க. இப்போ நமக்கு இந்த ப்ரொலாக்ல வந்து எத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ப்ரொலாக்ல வந்து ஒரு 30 பில்கிரிம்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ரொலாக்ல வச்சு நமக்கு ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கும். நெறைய பேர் வந்து சந்தேகம் வர்றது என்ன அப்படின்னா, ப்ரொலாக வச்சு கொஸ்டின் கேட்டா, "சார் மொத்தமா எத்தன பில்கிரிம்ஸ்?" அப்படின்னா, எப்பயுமே குழப்பிக்காதீங்க. ஓவராலா 30 பில்கிரிம்ஸ். நம்ம நெறைய பேர் பிரிப்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு வர்ற டவுட்டே பிஜிடிஆர்பில இதுதான். எத்தன பில்கிரிம்ஸ்? 30 ஃபிக்ஸ் ஆயிக்கோங்க. அவ்வளவுதான். எத்தன ஸ்டோரீஸ் அவங்க எழுதலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்ப இந்த ப்ரொலாக் வந்து எப்படி அப்படின்னா, இந்த ப்ரொலாக்ல வந்து ஒரு 30 பில்கிரிம்ஸ வந்து இவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சரிங்களா? ஸோ இந்த ப்ரொலாகே முழுக்க முழுக்க ஒரு சிம்பிளான ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இன்ட்ரோடக்ஷன் டூ 30 பீப்பிள். இந்த 30 பீப்பிள் எதுக்கு வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 30 பீப்பிளும் பில்கிரிம்ஸா வர்றாங்க. பில்கிரிம்ஸ்னா என்ன அப்படின்னா, a person who takes holy journey. A person who takes holy journey is called pilgrim. சரிங்களா? ஹோலி ஜர்னின்னா என்னது? புனித பயணம் மேற்கொள்ற பெர்சன தான் பில்கிரிம் அப்படிம்பாங்க. அப்போ இந்த பில்கிரிம்ஸ்லாம் எங்க புனித பயணம் மேற்கொள்ள போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கேன்டர்பரி அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு போக போறாங்க. இந்த கேன்டர்பரி அப்படின்ற பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னா, இங்கிலாந்துல கென்ட் கேஇஎன்டி கென்ட் அப்படின்ற பிளேஸ்க்கு பக்கத்துல அந்த கென்ட்ன்ற ஒரு ஸ்டேட்ல தான் இந்த கேன்டர்பரி இருக்கு. ஸோ வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் கேன்டர்பரி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேன்டர்பரி அப்படின்ற பிளேஸ்ல ஒரு பெர்சனோட காஃபின் அதாவது ஹோலி ஷ்ரைன் இருக்கு. சரிங்களா? எந்த பெர்சனோட ஹோலி ஷ்ரைன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தாமஸ் ஏ பெக்கெட். சரிங்களா? தாமஸ் ஏ பெக்கெட் அப்படின்ற பெர்சனோட ஹோலி ஷ்ரைன் வந்து அங்க இருக்கு. இந்த தாமஸ் ஏ பெக்கெட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தாமஸ் ஏ பெக்கெட் வந்து 12th செஞ்சுரியில 12th செஞ்சுரினா இவங்க டிராவல் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி கேன்டர்பரி அப்படின்ற பிளேஸ்ல இருந்த சர்ச்சோட கெத்தீட்ரலோட ஆர்ச் பிஷப்பா இருந்திருக்கார். சரிங்களா? அவரை வந்து அசாசினேட் பண்ணிடுவாங்க. அவர் அசாசினேட் பண்ணினதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பர்சனோட ஹோலி ஷ்ரைனுக்கு நிறைய பில்கிரிம்ஸ் வந்து விசிட் பண்ணுவாங்க. இப்போ எப்படி நம்ம மெக்கா மெதினாக்கு, காஷி ராமேஸ்வரம் இங்கெல்லாம் போறாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த தாமஸ் ஏ பெக்கெட்டோட டெத்துக்கு அப்புறம் மார்டேர்டம்க்கு அப்புறம் அவருக்கு ஒரு ஹோலி ஷ்ரைனை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க.
ஸோ அங்கே வந்து நிறைய பீப்புள் விசிட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி விசிட் பண்ணுற ஒரு 30 பீப்புள் தான் இந்த 30 பில்கிரிம்ஸ். சரிங்களா? ஸோ 30 பில்கிரிம்ஸோட மெயினான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கென்ட்டில் கேன்டர்பரி அப்படின்ற பிளேஸில் தாமஸ் ஏ பெக்கெட்டுக்காக இருக்கிற ஹோலி ஷ்ரைனை விசிட் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ். சரிங்களா? இப்போ இந்த ப்ரொலாக் டு த கேன்டர்பரியில் என்னன்னா, இந்த 30 பீப்புளும் ஒரு பிளேஸ்க்கு வந்து ஸ்டே பண்றாங்க. அந்த பிளேஸோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டபார்ட் இன். ஓகே, இங்க ஹைலைட் பண்ணிருக்கு இல்லையா? இந்த டபார்ட் இன் அப்படின்ற பிளேஸ்க்கு இவங்க வந்து விசிட் பண்ண வர்றாங்க. ஸோ டபார்ட் இன்ல இந்த டபார்ட் இன் எங்க இருக்கு அப்படின்னா, லண்டனை தாண்டி சவுத் வார்க் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல இருக்கிற ஒரு சத்திரத்தோட பேர். சத்திரம்னா இன்னுனா ஹோட்டல். ஸோ அந்த ஹோட்டலோட பேர் டபார்ட் இன். அந்த டபார்ட் இன்ல ஒரு 30 பில்கிரிம்ஸ் வராங்க. அந்த 30 பில்கிரிம்ஸ் பத்தின இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த ஹோல் ப்ரோலாகும். சரிங்களா? ஸோ இந்த 30 பில்கிரிம்ஸ் யார் யாரு, எங்கேருந்து வர்றாங்க, அவங்களோட ப்ரொஃபஷன் என்ன, அவங்கள பற்றி 1 or 2 லைன்ஸில் இந்த ஹோல் ப்ரோலாகுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஹோல் ப்ரோலாகில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் எங்கேருந்து வர்றாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் இதில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. As I have told you, 30 pilgrims வந்து டபார்டின் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல கேதர் ஆகுறாங்க. இந்த டபார்டின் எங்க இருக்கு அப்படின்னா சவுத் வார்க் அப்படின்ற பிளேஸ்ல இருக்கு. அவங்க எதுக்காக இங்க கேதர் ஆகுறாங்கன்னா, அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்களோட ஜேர்னி அடுத்த நாள் வந்து அவங்க வந்து கேன்டர்பரி அப்படின்ற பிளேஸ்க்கு வந்து டிராவல் பண்ண போறாங்க. இந்த கேன்டர்பரி எங்க இருக்கு அப்படின்னா கென்ட்ல இருக்கு. ஸோ கேன்டர்பரியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, கேன்டர்பரியில் தாமஸ் ஏ பெக்கெட்டோட ஹோலி ஷ்ரைன் வந்து அங்கே கேன்டர்பரியில் இருக்கு. அங்கே என்ன என்ன எதுக்காக அங்கே போகிறாங்க அப்படின்னா, இந்த தாமஸ் ஏ பெக்கெட்டை வந்து 1170ல் தாமஸ் ஏ பெக்கெட்டை வந்து குரூப் ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து நைட்ஸ் வந்து கொன்றுவாங்க. எதனால அப்படின்னா, இந்த தாமஸ் ஏ பெக்கெட்டுக்கும் அந்த டைமில் இங்கிலாண்டை ரூல் பண்ணிட்டு இருந்த கிங் ஹென்ரி த செகண்டுக்கும் ஒரு பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட் வரும். இந்த பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்டோட எண்டில் என்ன ஆகும் அப்படின்னா, தாமஸ் ஏ பெக்கெட்டை அசாசினேட் பண்ணிடுவாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்காக ஒரு கெத்தீட்ரல் கட்டுறாங்க. அந்த கெத்தீட்ரல் பேர் தான் கெத்தீட்ரல் இன் கேன்டர்பரி. ஸோ அங்கே கிளம்ப போகிறாங்க. சார் டவுட் சார், நம்மளுடைய ஹென்ரி செகண்ட் தான் வந்துட்டு மர்டர் பண்ணிருப்பாங்களா சார் தாமஸ் பெக்கெட்டை? தாமஸ் புரியல, அது தாமஸ் பெக்கெட்டை வந்துட்டு ஹென்ரி கிங் தி செகண்ட் தான் கொண்டிருப்பாங்களா அப்படி கேட்குறேன் சார். ஹென்ரி தி செகண்டோட நைட்ஸுங்க. ஓகே ஓகே சார், ஓகே சார். அவரோட ரூலிங் டைம்ல மர்டர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கிங் ஹென்ரி த செகண்டுக்கு வந்து அந்த இவர் இறந்ததுக்கு அப்புறம் பீப்புள் பிகேம் அன்ரெஸ்ட். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரீஸ்ட்டை வந்து கொண்டுட்டாங்களே அப்படின்ற ஒரு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பீப்புள் பிகேம் அன்ரெஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் அந்த தாமஸ் ஏ பெக்கெட்டோட அந்த குட்னஸை வந்து இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அவருக்கு ஒரு ஷ்ரைன் இது பண்ணுறாங்க. ஒரு ஹோலி ஷ்ரைன், ஒரு கோயில் மாதிரி கட்டுறாங்க. அதுக்கு எல்லாமே விசிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி விசிட் பண்ண பிளான் பண்ணியிருக்க பீப்புள் தான் வந்து இந்த 30 பில்கிரிம்ஸ். சொல்லுங்கண்ணா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஸோ இப்போ வந்து இந்த இந்த 30 பில்கிரிம்ஸ் அலாங் வித் த ஹோஸ்ட் ஹேரி பெய்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 30 பில்கிரிம்ஸ் கிட்ட வந்து ஒரு ஒரு கான்டெஸ்ட் ஒன்று வைக்கிறார். என்ன கான்டெஸ்ட் வைக்கிறார் அப்படின்னா, நம்ம இப்போ கேன்டர்பரிக்கு போகிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப தூரம் போகணும். ரொம்ப தூரம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான மைல்கள் கடந்து போக போகிறாங்க. எதில் போவாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் மோட்டர் காரோ மோட்டர் வெஹிக்கிளோ இல்லை, குதிரையில் தான் போகணும். சரிங்களா? ஸோ அப்படி போகும்போது இட் டேக்ஸ் 1 or 2 days. இப்போது அவங்களோட ட்ராவலோட டயர்ட்னஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. என்ன சஜஷன் அப்படின்னா, கேன்டர்பரிக்கு போகும்போது 2 ஸ்டோரிஸ், கேன்டர்பரியை விட்டு திரும்பி வரும்போது 2 ஸ்டோரிஸ். ஸோ டோட்டலாக ஒவ்வொரு பில்கிரிமும்
4 ஸ்டோரிஸ் சொல்லணும். ஸோ 30 பில்கிரிம்ஸ் போகும்போது 2 ஸ்டோரி, வரும்போது 2 ஸ்டோரி ஒவ்வொருத்தரும். அப்போ ஒவ்வொருத்தரும் எத்தனை ஸ்டோரி சொல்லணும்? 4 ஸ்டோரி சொல்லணும். அப்போ 30 into 4 120 ஸ்டோரிஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? ஆனா நமக்கு இந்த கேன்டர்பரி டேல்ஸை வந்து நமக்கு கிடைச்ச ஸ்டோரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 24 ஸ்டோரிஸ் தான். அப்படின்னா என்ன? நிறைய ரைட்டர், நிறைய பில்கிரிம்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்? ஸ்டோரி சொல்லாமல் இருந்திருக்கலாம். சரிங்களா? நிறைய பில்கிரிம்ஸ் வந்து ஸ்டோரி சொல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது நமக்கு நிறைய ஸ்டோரிஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஸோ அதனால நமக்கு இப்போ இந்த கேன்டர்பரி டேல்ஸ் எஸ் ஸோ இந்த கேன்டர்பரி டேல்ஸில் நமக்கு இருக்கிறது வந்து இப்போ 24 ஸ்டோரிஸ் தான். எழுதுனது, கிடைச்சது, பப்ளிஷ் ஆனது எல்லாமே 24 ஸ்டோரிஸ் தான். ஆனால் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணினது எத்தனை ஸ்டோரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 120 ஸ்டோரிஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ எக்ஸாமில் கொஸ்டினை வச்சு இந்த கேன்டர்பரி டேலை வச்சு அழகாக உங்களை ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஹவு மெனி ஸ்டோரிஸ் வேர் எக்ஸ்பெக்டட் அப்படின்னா 120. ஹவு மெனி ஸ்டோரிஸ் வேர் டோல்ட் அப்படின்னா 24 ஸ்டோரிஸ். ஹவு மெனி பில்கிரிம்ஸ் வேர் தேர் அப்படின்னா 30 பில்கிரிம்ஸ். சரிங்களா? எல்லாமே கொஞ்சம் கிளியராக இது பண்ணிக்கோங்க. ஸோ ஹாரி பெய்லி வாஸ் த ஹோஸ்ட் ஆஃப் டபார்டின். ஹீ சர்வ்ஸ் as a master of ceremonies for the contest and he introduced அண்ட் இந்த ஜென்ரல் ப்ரொலாகை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பில்கிரிமை பற்றியும் ரொம்ப கிளியராக, ரொம்ப தெளிவாக வந்து அவங்கள பற்றி, அவங்களோட குவாலிட்டிஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து ஒரு லிரிக், இதை வந்து லிரிக் போயம் அப்படின்னு சொல்கிறத தாண்டி இந்த கேன்டர்பரி டேலோட ப்ரொலாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் லிரிக் ஆஸ் வெல் அஸ் ப்ரோஸ். சரிங்களா? ப்ரோஸ் ஸ்ட்ரக்சர்லையும் இருக்கும், லிரிக் ஸ்ட்ரக்சர்லையும் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இதில் ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த இந்த ஹோல் இதையுமே நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்க. சாசர் டிட் நாட் கம்ப்ளீட் த ஃபுல் பிளான் ஆஃப் ஹிஸ் புக். த ரிட்டர்ன் ஜேர்னி ஃப்ரம் கேன்டர்பரி இஸ் நாட் இன்க்ளூடட் அண்ட் சம் ஆஃப் த பில்கிரிம்ஸ் டிட் நாட் டெல் ஸ்டோரிஸ். ஸோ சில பில்கிரிமும் ஸ்டோரிஸை சொல்லலை, அதே மாதிரி ரிட்டன் ஜேர்னியில் சொல்லப்பட்ட ஸ்டோரிஸும் இந்த கேன்டர்பரி டேல்ஸில் இன்க்ளூட் ஆகலை. ஸோ இந்த கேன்டர்பரி டேல்ஸ் எப்போ எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிட்வீன் 1387 அண்ட் 1400. ஸோ இதில் இருக்க ஸ்டோரிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேன்டர்பரி டேல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்டாலியன் மாஸ்டர் பெக்காஷியோட டெக்கமெரானை பேஸ் பண்ணி, அதை பேஸ் பண்ணி தான் இதை எழுதியிருக்காங்க. இந்த ஒர்க்கை பற்றி, கேன்டர்பரி டேல்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா டேவிட் டைஷ் அப்படின்றவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சாசர் வந்து ஜியோவனி செர்கோம் அப்படி அவரோட நாவல் அப்படின்ற ஒர்க்கை இன்ஃப்ளூயன்ஸ் அதுலேயும் இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம், அல்லது பெக்காஷியோட டெக்கமரன் இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க என்னைக்கு ஜேர்னி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 15th of April 1387 இவங்க இந்த ஜேர்னி மேக் பண்ணுறாங்க. ஸோ ஜேர்னியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஆஃப் 29 பில்கிரிம்ஸ் அரைவ்ட் அட் த டபார்டின். 29 பில்கிரிம்ஸ் அரைவ் ஆகிறாங்க. அங்கே தான் வந்து இந்த 29 பில்கிரிம்ஸ்கையும் யாரை மீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹாரி பெய்லியை மீட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இவங்க எங்கே மீட் பண்ணுறாங்க அப்படின்னா டபார்டினில் சவுத் வாக்கில் மீட் பண்ணுறாங்க. அவங்க வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பில்கிரிமேஜை வந்து மேக் பண்ண போகிறாங்க. எங்கே போக போகிறாங்க அப்படின்னா கேன்டர்பரி கத்தீட்ரல் அங்கே போக போகிறாங்க. கேன்டர்பரி கத்தீட்ரலுக்கு போய் என்ன பண்ண போகிறாங்கன்னா தாமஸ் ஏ பெக்கெட்டுக்கு, செயின்ட் தாமஸ் ஏ பெக்கெட்டுக்கு ஹோமேஜ் வந்து கொடுக்கறதுக்காக போகிறாங்க. ஹோமேஜ்னு என்னது, ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்காக போகிறாங்க. ஸோ இவங்களை வந்து யார் எல்லாம் ஒன்று திரட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாசர் ஜாயின்ட் த குரூப் அலாங் வித் த இன்கீப்பர் ஹாரி பெய்லி. சரிங்களா? இந்த 29 பில்கிரிமோட யார் 30th பில்கிரிமை ஆட் ஆகிக்கிறாங்கன்னா சாசர் தான் ஆட் ஆகிறாரு. இந்த 30 பில்கிரிம்ஸோட ஸ்டோரியும் யார் ஜட்ஜ் பண்ண போகிறாங்க, ஜட்ஜாகவும் ஹோஸ்டாகவும் இருக்க போகிறது யாருன்னா ஹாரி பெய்லி. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 16th of April டான், அதாவது ஈவினிங் டைமில் வந்து இவங்க மீட் பண்ணுறாங்க அண்ட் ரீச் த ஹோலி ஷ்ரைன் ஆன் த ஈவினிங் ஆஃப் 18th April. சரிங்களா? ஸோ அங்கே 15th April வந்து டபார்டினில் போய் ஸ்டே பண்ணுறாங்க. 15th April ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் 16th April அங்கேருந்து கிளம்பி 18th April வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேன்டர்பரியை ரீச் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ
இதுக்கு இந்த சவுத் வார்க் அப்படின்ற பிளேஸ்ல தான் இந்த டபாடின்னு இருக்கு. சரிங்களா? இந்த டபாடின் எங்க இருக்கு? சவுத் வார்க் அப்படின்ற பிளேஸ்ல இருக்கு. இந்த சவுத் வார்க்குக்கும் கேன்டர்பரிக்கும் எவ்வளவு தூரம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டைம்ல அரவுண்ட் ஒரு 101 மைல்ஸ் அரவுண்ட் அந்த டைம்ல. இப்ப வந்து சவுத் வார்க்குக்கும் கேன்டர்பரிக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 60 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ். சரிங்களா? சார் எப்படி சார் இது பாசிபிள்? ஒரு 600 இயர்ஸ்க்கு முன்னாடி சவுத் வார்க்குக்கும் கேன்டர்பரிக்கும் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா 101 மைல்ஸ். அப்போ 101 மைல்ஸ்னா எவ்வளோ? 101 மைல்ஸ்னா தோராயமாக சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 170 கிலோமீட்டர்ஸ். எப்போ? 14th செஞ்சுரியில். இப்போ சவுத் வார்க்குக்கும் கேன்டர்பரிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா 60 கிலோமீட்டர்ஸ் தான். அப்போ 110 கிலோமீட்டர்ஸ் திடீர்னு எப்படிங்க சார் பக்கமாக ரெண்டு நடந்து பக்கத்தில் வந்துருச்சா அப்படின்னு கேட்கலாம். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா அவங்க மவுண்டன்ஸை சுற்றி நிறைய லேக்கெல்லாம் தாண்டி கிராஸ் பண்ணி போகிறாங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய மவுண்டன்ஸ்குள்ளெல்லாம் இல்லை மவுண்டன்ஸை சுற்றி போகாமல் நிறையா அந்த பாஸ் மாதிரிலாம் நிறையா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கணவாய். ஸோ அந்த மாதிரி பாஸ் எல்லாம் வந்து உருவாக்கியிருக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த டைம் அவங்களோட ஜேர்னி எப்போ பார்த்தோம் அப்படின்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சவுத் வார்க் அண்ட் கேன்டர்பரி வாஸ் 101 மைல்ஸ். இப்போது ஆனால் அது 60 கிலோமீட்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம இந்த ஒர்க்குக்குள்ளே போக போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி 30 into 4 ஸ்டோரிஸ் அவங்க பிளான் பண்ணது. ஆனால் அவங்களுக்கு நமக்கு கிடைச்சது வந்து பார்த்தோம்னா 24 ஸ்டோரிஸ் தான். அந்த 24 ஸ்டோரிஸ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா 22 ஸ்டோரிஸ் கம்ப்ளீட் ஸ்டோரி, 2 ஸ்டோரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்கம்ப்ளீட் ஸ்டோரி அப்படின்றோம். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா சோஷியல் கிளாஸ் ஆஃப் பீப்புளும் வந்து இங்கே நமக்கு அவங்கள பற்றியும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஒரு 3 மேஜர் டிவிஷன் ஆஃப் பீப்புளை பார்க்க முடியுது. ஃபியூடல் கிளாஸ், சர்ச் அண்ட் ப்ரொஃபஷனல் கிளாஸ். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புளை நம்ம வந்து இங்கே வந்து பார்க்க முடியுது இந்த கேன்டர்பரி டேல்ஸில். ஸோ இந்த கேன்டர்பரி டேல்ஸை பற்றி நிறைய பீப்புள் வந்து அவங்களுடைய ஐடியாஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் நெவில் காக்ஹில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் அ ப்ரிசைஸ் போர்ட்ரேட் ஆஃப் அன் என்டையர் நேஷன், ஹை அண்ட் லோ, ஓல்ட் அண்ட் யங், மேல் அண்ட் ஃபீமேல், லேர்ன்ட் அண்ட் இக்னரண்ட், ரோக் அண்ட் ரைச்சுவஸ். எல்லாத்த பற்றியும் ரொம்ப அழகாக வந்து இந்த ஒர்க்கில் வந்து நம்மளுடைய சார்ஜர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஹூ ஆர் த பீப்புள், அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க, என்டையர் நேஷனையுமே அவர் என்ன பண்ணியிருக்காரு, போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ஸோ அது என்டையர் நேஷன் அப்படிங்கும்போது ஹை கிளாஸ் பீப்புளும் கொண்டு வந்துருக்காரு, லோ கிளாஸ் பீப்புளையும் கொண்டு வந்திருக்காரு, ஓல்டு பீப்புளையும் கொண்டு வந்திருக்காரு, யங் பீப்புளையும் கொண்டு வந்திருக்காரு, யங் பர்சன் எப்படி இருப்பாங்கன்றதும் கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தோம்னா மேல் அவங்களோட கல்ச்சர் கஸ்டம்லாம் எப்படி இருந்ததுன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஃபீமேல் அவங்களோட கல்ச்சர் அண்ட் கஸ்டம் எப்படி இருந்ததும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. லேர்ன்ட் அண்ட் இக்னரண்ட் பீப்புள், ரோக்னா என்னது, ரொம்ப மீனான ஆக்ட்லாம் பண்ணுவாங்க இல்லையா, மீனான ஆக்ட்னா என்னது, கீழ்த்தரமான சில்லியான விஷயங்கள். சரிங்களா? ரோக்னா ரொம்ப இதாக சொல்லணும், டெராகேட்ரியாக சொல்லணும் அப்படின்னா சின்னத்தனமான, இன்னும் ரஃப்பான வேர்டை யூஸ் பண்ணோம்னா ரோகுனா பொறுக்கின்ற மாதிரியான ஒரு மீனிங். ஸோ அந்த மாதிரியான பர்சனையும் இந்த இதில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம மில்லர்லாம் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரோகிஷாக தான் இருப்பார், ரஃப்பாக. அவரோட லாங்குவேஜ் ஆகட்டும், அவரோட ஆக்டிவிட்டி ஆகட்டும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பீப்புளையும் ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரைச்சுவஸ், ரொம்ப ரொம்ப டிக்னிஃபைடான பீப்புள் சிலர்லாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் ஆஃப் கிளார்க் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஜென்யூனான பர்சன். கிளார்க் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் ஆகட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த ஸ்டூடெண்ட் ஆஃப் லா, அவரெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஜென்யூனான பர்சன். ஸோ அந்த மாதிரியான பர்சனையும் இந்த ப்ரொலாக்ல டெபிக்ட் பண்ணியிருக்காரு சார்சர் அப்படின்னு யார் சொல்கிறா? நெவில் காக்ஹில் சொல்கிறார். நம்மளுடைய ஜான் ட்ரைடன், நமக்கு பிஜிடிஆர்பி சிலபஸில் ஜான் ட்ரைடன் வந்து பார்த்தோம்னா ஆல் ஃபார் லவ் அப்படின்ற ஒரு பிளே அவரோட இதில் இருக்குது. ஸோ இவரை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. ஜான் ட்ரைடன் என்ன சொல்கிறார் அப்படின்னா,
Chaucer has taken into the compass of his Canterbury Tales the various manners and humors of the whole English nation in his age. Not a single character has escaped him. All his pilgrims are severally distinguished from each other. ஸோ ட்ரைடன் என்ன சொல்றாரு, அவர் ஒரு ஆளை கூட விடல, ஒவ்வொரு பில்கிரிமையும் ரொம்ப துல்லியமா அலசி ஆராய்ஞ்சு அவர் என்ன பண்ணியிருக்காரு, எவாலுவேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஜான் ட்ரைடன் சொல்றாரு. ஸோ வி ஹவ் ஆல்ரெடி டெல்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ வித்தவுட் மச் அடியூ நம்ம வந்து இந்த ப்ரொலாக்குள்ளே போகலாம். இந்த ப்ரொலாக் ஸ்டார்ட் ஆகும்போதே ரொம்ப ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ் தான். தோ நமக்கு இந்த லாங்குவேஜ் வந்து ஸ்பெல்லிங் ரீஃபார்ம்ஸ்லாம் நிறைய நடந்தது. இப்போ வென்னுக்கெல்லாம் WHEN தான் when that April with his shores suit the drought of March hath perched, ஆக்சுவலாக அது perched இருக்கு, perched to the root and bathed every wine in swish liquor. லிக்கருக்குலாம் இப்போ ஸ்பெல்லிங் மாறிடுச்சு, ஸ்விஷ்ஷுக்கு ஸ்பெல்லிங் மாறிடுச்சு, வைனுக்கு ஸ்பெல்லிங் மாறிடுச்சு. வைனுக்கு இப்போ கரண்ட் ஸ்பெல்லிங்னா VINE, VANE திராட்சை கொடி, WINEனா லிக்கர், VANEனா திராட்சை கொடி, ஆஃப் விச் virtueக்கு ஸ்பெல்லிங் மாறிடுச்சு. engendered is the floor when Zephyrus அப்படின்றது வெஸ்ட் விண்ட். Zephyrus seek with his sweet breathe, பாருங்க ஸ்வீட்டுக்கு ஸ்பெல்லிங் பாருங்க, பிரீத்துக்கு ஸ்பெல்லிங் பாருங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 12 லைன்ஸ்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த சீசனை பத்தி சொல்றாரு. சரிங்களா? ஸோ அது ஏப்ரல் மந்த் ரொம்ப அழகா இருக்கு. ஸோ நார்மலா ஏப்ரல் மந்த்னா என்ன சீசனா இருக்கும்? இது ஒரு எக்ஸாம்ல கேட்டாங்க டிஆர்பியில். நம்ம ஏப்ரல் ஒன்னே நம்மளோட கிளைமேட்டை பொறுத்து ஏப்ரல் ஒன்னே சம்மர் அப்படின்னு என்னங்க, என்ன சீசனுங்க? ஸ்ப்ரிங் சீசன். இது ஒரு பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். ஏப்ரல் அந்த கேண்டர்பரி டேல் ஸ்டார்ட் ஆகுது எப்படி ஆரம்பிக்குது? வென் தட் ஏப்ரல் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஏப்ரலை பற்றி சொல்லும் போதே ஏப்ரலில் இங்கிலாண்டில் என்ன சீசன் அப்படின்னா ஸ்ப்ரிங் சீசன். ஸோ நமக்கு ஏப்ரல்னால் என்ன சீசன்? நமக்கு ஏப்ரல்னால் வந்து சம்மர் சீசன், ரொம்ப சிவியராக நல்ல ஹாட் ஸ்காட்சிங் சன் இருக்கும். ஆனால் அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிக்குது. ட்ரவுட் ஆஃப் மார்ச் முடிஞ்சு, மார்ச் மந்தோட ட்ரவுட் எல்லாம் முடிஞ்சு வின்டர் சீசனோட அந்த கோர பிடியிலிருந்து அப்படியே ஒவ்வொரு இலைகளும் அவ்வளோ புத்துணர்வு பெற்று வருது. ஜெஃபைரஸ் விண்டும் அப்படியே ரொம்ப டெண்டராக ஜெஃபைரஸ் விண்டு இது பண்ணுது. அதே மாதிரி ரேம் ஹிஸ் ஹாஃப் கோர்ஸ் யான்றது ஹார்ன், கொம்பு. ரேம்ன்றது என்னது? ஆடெல்லாம், கொம்பு வச்ச ஆடெல்லாம் அப்படியே இங்கேயும் அங்கேயும் தாண்டி மெடோஸ் எல்லாம் தாண்டி ஃபவுல்ஸ் எல்லாம் அப்படியே கடந்து போயிட்டு ஜாலியாக அந்த சீசனே பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த சீசனில் வந்து பார்த்தோன்னா வைன்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நிறைய, அது வைனில் வந்து பார்த்தோன்னா ஜூஸ் அவ்வளோ அழகாக இருக்கு. சரிங்களா? வைன் இன் ஸ்விஷ் லிக்கர், வைன்லாம் வந்து பார்த்தோன்னா அவ்வளவு ஜூஸியாக இருக்கு அப்படின்னு இந்த இது ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ ஸ்ப்ரிங் சீசன் இதில் வந்து பார்த்தோன்னா he begins and writes about the burgeoning flowers and singing birds. ஃப்ளவர்ஸ்லாம் எவ்வளோ அழகாக வந்து ப்ளூம் ஆகிருக்கு, பேர்ட்ஸ்லாம் எவ்வளோ அழகாக பாடிக்கிட்டு போகுது. அதே மாதிரி இந்த சன்னு வந்து பார்த்தோன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜோடியாக் சைனில் எய்ரிஸை தாண்டி போயிடுச்சு அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இந்த ரேம் அப்படின்னு வந்திருக்கு. ஸ்ப்ரிங் டைமை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இந்த டைமில் ஸ்ப்ரிங் டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு அழகான காலம். ஸோ நமக்கு தான் இந்த ஸ்ப்ரிங் சீசன் அந்த மாதிரிலாம் சீசன் நமக்கு என்னது கார், குளிர், முன்பனி, பின்பனி, அது மாதிரி தான் இருக்குது. ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்றது வசந்த காலம். ஸோ அந்த சீசனில் வந்து பார்த்தோம்னா இங்கிலாந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான கிளைமேட்டில் இருக்கும். அதிகமான சன்னும் இருக்காது, அதிகமான குளிர் இருக்காது, அதிகமான மழை இருக்காது. இட் இஸ் சச் அ லவ்லி சீசன். சரிங்களா? ஸோ அந்த சீசனில் பீப்புள் ஆஃப் இங்கிலாந்து வந்து
ஒவ்வொரு கார்னர்லையும் வந்து என்ன பண்ணுவாங்க, டிராவல் பண்ணி போகிறது பீப்புள் ஆஃப் இங்கிலாந்துக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிச்சமான ஒரு செயல். ஸோ அதனால எல்லா பீப்புளும் வந்து நிறையா ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் இங்கே ட்ராவல் பண்ணி வர்றாங்க. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பில்கிரிம்ஸ். எங்கே அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எங்கே ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா கேன்டர்பரி அப்படின்ற பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இந்த சாசர் த நரேட்டர் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரும் இந்த பில்கிரிமேஜுக்கு போகிறாரு. அவரும் டபார்ட் இன்னில் ஸ்டே பண்ணுறாரு. டேவன், அந்த டபார்ட் இன்னுன்றது என்னென்னா அது ஒரு டேவன் என்னது ஒரு சின்ன ஒரு ஹோட்டல், அங்கே ஸ்டே பண்ணுறாரு. அந்த டபார்ட் இன் எங்கே இருக்குது அப்படின்னா சவுத் வார்க்கில் இருக்குது. அங்கே வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா a diverse company of 29 other pilgrims enter the inn. இவர் அங்க இருக்காரு, இவர் இல்லாம இப்ப 29 pilgrims என்டர் ஆகுறாங்க. இவங்களோட நரேட்டரும் இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறாரு. அப்போ இன்க்ளூடிங் நரேட்டா, அதாவது இன்க்ளூடிங் சாசர் எத்தனை பில்கிரிம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா including Chaucer 30 pilgrims, excluding Chaucer 29 pilgrims. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் எப்படி சார் சாசர் வந்து எப்படி ஆட் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 20th லைன்ல சாசர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா 20th லைன்ல he used the term I. சரிங்களா, 20th லைன்ல ஐ அப்படின்ற டேர்மை யூஸ் பண்றாரு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 29th லைன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 29th லைன்ல he used the term we. ஸோ 20th லைன்ல அவர் என்ன பண்றாருன்னா ஐ அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அது வரைக்கும் வந்து அவர் இந்த குரூப்ல ஜாயின் ஆகல. ஆனா 29th லைன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 29th லைன்ல வந்து அவரு இந்த குரூப்போட ஒன் ஆஃப் த மெம்பர்ஸா மாறிடுறாரு. சரிங்களா, ஓகே. ஸோ ஒன் ஆஃப் த மெம்பர்ஸா மாறிடுறாரு. ஸோ அப்போ ஆரம்பத்துல இந்த கேன்டர்பரிக்கு எத்தனை பீப்புள் வந்து என்டர் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேன்டர்பரிக்கு எத்தனை பீப்புள் என்டர் ஆகுறாங்க, கேன்டர்பரிக்கு அதாவது சாரி டபார்டினுக்கு எத்தனை பீப்புள் என்டர் ஆகுறாங்க 29 people. Sir, excuse me, sir. Yes, ma'am. Sir, there was a break in between, sir. 20th line ல சொன்னீங்க, அதுக்கப்புறம் we were not able to hear you. ஓகே ஓகே மேம். ஸோ 20th லைன்ல வந்து அவர் ஃபர்ஸ்ட் இந்த ஐன்ற டேர்ம் யூஸ் பண்றாரு மேம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா 29 Yes, sir. டைவர்ஸ் கம்பெனி ஆஃப் 29 அதர் பில்கிரிம்ஸ் என்டர் த இன் அப்படின்றாரு. அண்ட் ஐ வாஸ் தேர் அப்படின்றதும் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. 29th லைன் அவர் ரெஃபர் பண்ணும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து வி அப்படின்ற டேர்மையும் யூஸ் பண்ணிடுறாரு. சரிங்களா, நான் அவங்க மெம்பர்ல ஒன் ஆஃப் த மெம்பர்ஸா மாறிடுறேன் அப்படின்னு அவர் ரெஃபர் பண்றாரு. சரிங்களா Sir, எஸ் மேம். is Harry Bailey also included in that 29? No ma'am. Harry Bailey is Oh, not okay. included. He is the host of the group. And அவர் இந்த ஸ்டோரி சொல்றதுலயும் ஹாரி பெய்லி வரமாட்டாரு. Okay, sir. Thank you. So இப்போ அந்த narrator and other pilgrims drink and they decided that they will start their journey together the next morning. ஸோ அவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஃபோர் தட் இந்த நரேட்டர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நரேட்டர் பாசஸ் த ஸ்டோரி டு இன்ட்ரடியூஸ் த ரீடர் டு த அரே ஆஃப் டிராவலர்ஸ் இன் த கம்பெனி. ஸோ நான் ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னாடி அந்த டிராவலர்ஸ் எல்லாம் நான் சொல்ல போறேன் அப்படின்னு இந்த ப்ரொலாக்ல வந்து சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி அவர் சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டோரியில் ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ நரேட்டர் பிகின்ஸ் பை டிஸ்கிரைபிங் த ஃபர்ஸ்ட் கேரக்டர். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டரை நரேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து த நைட். ஸோ இந்த ஹோல் கேங்லேயே group of 29 pilgrims along with the narrator, இந்த ஹோல் கேங்லேயே ரொம்ப ரொம்ப ஒரு ரெப்யூட்டேஷன் அதிகமாக இருக்க ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நைட்டு தான்.
இப்போ இந்த போயமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க இந்த போயம் லைன் பை லைன் படிக்கிறத விட இந்த போயம் லைன் இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன். நான் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த கிளாஸ் வந்து உங்களுக்கு இதை நான் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். இண்டிவிஜுவலாகவும் ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பண்ணலைனாலும் மறுபடியும் ஒரு வாட்டி ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஹோல் போயம் லைன் நீங்கள் படிக்கிறத தாண்டி அதையும் ஒரு வாட்டி படிச்சுக்கலாம். ஹோல் லைனை தாண்டி இந்த ஒவ்வொரு கேரக்டரும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லா புரியும். போயம் லைனை பேஸ் பண்ணி தான் நான் கொடுக்குற இந்த ஸ்லைட்ஸில் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி அந்த போயம் லைனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கேன். அது அப்படியே கொஞ்சம் லிரிக்கல் ஃபார்மில் இருக்கும். இது அப்படியே வந்து நம்ம நான் லிரிக்கல் ப்ரோஸ் ஃபார்மில் நோட்ஸ் ஃபார்மில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு கேரக்டரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நைட். சரிங்களா? இந்த நைட் யாரு, நைட்டு எந்த லைன்லேருந்து நைட்டை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நைட்டை பற்றி எந்த லைன்லேருந்து எந்த லைன் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா லைன் நம்பர் 43லேருந்து 78 வரைக்கும் இந்த நைட்டை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகே, ஸோ லைன் நம்பர் 43 to 78 ஒரே ஒரு கேரக்டர் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவர் நைட்டு. அவரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா ஹீ இஸ் த ஃபியூடல் சுப்பீரியர். இந்த குரூப்லேயே ஃபியூடல்னா என்னது, கிங் ரிலேட்டடாக ரொம்ப ரொம்ப நோபலஸ்டான ஒரு பர்சன் அப்படின்னு இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அ நோபல் மேன் ஹூ லவ்ஸ் சிவால்ரி. சிவால்ரின்னு வீர தீர சாகசங்கள் புரியறது இந்த நைட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹூ லவ்ஸ் சிவால்ரி அண்ட் ஃபைட்ஸ் ஃபார் ட்ரூத் அண்ட் ஆனர். இந்த நைட் வந்து ட்ரூத் அண்ட் ஆனருக்கு ரொம்ப ஃபைட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நைட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஹி ஹஸ் ட்ராவல்டு த்ரூ கிறிஸ்டியன் அண்ட் ஹீதன் டெரிட்டரிஸ். ஸோ கிறிஸ்டியன் அண்ட் ஹீதன் டெரிட்டரிஸ்லாம் இவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க. அண்ட் இவர் எங்கெங்கெல்லாம் ஃபைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அலெக்சாண்ட்ரியா, ப்ரூஷியா, ரஷ்யா, லித்துவேனியா, கிரனாடா, மொராக்கோ, டர்க்கி இந்த மாதிரி பிளேசஸ்க்கெலாம் போயிட்டு ஃபைட் பண்ணி and has been victorious everywhere and universally praised for his valor. So he was praised for his bravery. He is such a eminent person அப்படின்னு நைட்டை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த நைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா he had been in பெல்மேரியா, லேலாஸ், அட்டாலியா அண்ட் லெவன்ட். சரிங்களா? ஸோ அங்கேயும் இருந்திருக்காரு. எங்கெங்க? he had been at பெல்மேரியா, லேலாஸ், அட்டாலியா அண்ட் லெவன்ட். ஓகே, ஸோ அதையும் நான் இன்க்ளூட் பண்ணிடுறேன். he had been in பெல்மேரியா, லேலாஸ், அட்டாலியா அண்ட் லெவன்ட். ஸோ இந்த பிளேசஸ்லையும் அந்த நைட் இருந்திருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப யோசிச்சு பாருங்க, பயங்கர ஒரு நோபலஸ்டான ஒரு பர்சன், ஒரு ஃபியூடல் சுப்பீரியரான ஒரு பர்சன். ஹீ இஸ் நோன் ஃபார் ஹிஸ் பிரேவரி, ட்ரூத், சிவால்ரி, ஆனர் அண்ட் ஜென்ராசிட்டி. ஆனால் அவ்வளோ நம்ம நிறைய பேர் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்கன்னா இருக்கும், சின்ன ஒரு பெரிய சின்ன சாகசம் தான் பண்ணியிருப்பாரு. ஆனால் தன்னை ஒரு பெரிய ஒரு கிரேட்டஸ்ட் பர்சனாலிட்டியாக தன்னைத்தானே நினச்சிக்குவாங்க. இவர் வந்து பார்த்தோன்னா இவர் ஏகப்பட்ட வாரில் சண்டை போட்டு ஏகப்பட்ட ஸ்பெஷாலிட்டியை பண்ணினாலும் ரொம்ப ரொம்ப மாடஸ்டாக இருப்பார், ஹம்பிளாக இருப்பார். சரிங்களா? ரொம்ப வேர்த்தியாக, பிரேவாக, மாடஸ்டாக. அடுத்தது சாசர் சொல்கிறாரு பாருங்க, மாடஸ்ட் அண்ட் மீக் அஸ் அ மெய்டு. ஒரு மெய்டு, ஒரு ஒரு ஹவுஸில் ஒரு மெய்டு, சர்வன்ட் மெய்டு எப்படி இருப்பாங்க? ரொம்ப ஹம்பிளாக, சொல்லுங்க அப்படின்னு பணிவாக இருப்பாங்க இல்லையா? அவ்வளோ பணிவாக இருப்பாராம். ஆனால் ஃபியூடல் சுப்பீரியர், ரொம்ப ரொம்ப சுப்பீரியரான ஆள். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா யாரை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக பேச மாட்டாங்க இவர். he never speaks ill of anyone. he wears modest clothes. அதே மாதிரி இவர்கிட்ட இல்லாத பணமே இல்லை, ஏகப்பட்ட பணம் வச்சிருப்பார். ஏன்னா கிங்குக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு பர்சன். அவர்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கும். ஆனால் நான் வந்து பெரிய பணக்காரன், நான் யார் தெரியுமா, பெரிய நோபல் தெரியுமா அப்படின்னு பயங்கர காஸ்ட்லியான க்ளோத்ஸு, நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு
அப்படியே பந்தா காட்டாம எப்படி இருப்பாரு, ரொம்ப சிம்பிள் க்ளோத்ஸ் போட்டிருப்பார். He wears modest clothes and his mail is stained with rust. சரிங்களா, அவரோட கோட் மெயில் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரெஸ்ஸுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு கோட் மாதிரி போட்டிருப்பாங்க, அது கூட ரஸ்ட் அங்கங்கே துரு பிடிச்சிருக்கு, ஸ்டெயின்டு வித் ரஸ்ட் அப்படின்றாங்க. The knight's stained and modest clothes show that he truly fights well and is not showy or vain. ஸோ இவரோட இந்த ஹம்பிள் ஆட்டிடியூட், அதே மாதிரி இவரோட ஹம்பிள் நேச்சர், இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இவர் எப்படி இருக்காரு, ரொம்ப ரொம்ப ஜென்யூனான ஆளு, ரொம்ப என்ன சொல்றது, பகட்டா வந்து நடந்துக்க மாட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் கேரக்டர். ஸோ அந்த 29 பில்கிரிம் இருந்தாங்க இல்லையா, அந்த 29 பில்கிரிமில் ஃபர்ஸ்ட் பில்கிரிம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் நைட். ஸோ நைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 டெட்லி பேட்டிலாம் ஃபைட் பண்ணியிருக்காரு. ஸோ செகண்ட் கேரக்டர் யாரு அப்படின்னா நம்ம நைட்டோட சன்னு. சரிங்களா, நைட்டோட சன். நைட்டு தான் ஃபர்ஸ்ட் கேரக்டர். நைட்டோட சன்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவர் யார் அப்படின்னா அவர் ஸ்கொயர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த ஸ்கொயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நைட் வந்து எப்படி அப்பா வந்து அவ்வளோ ஜென்யூனான ஆள். நிறையா நம்ம மூவிலெலாம் பார்ப்போம் இல்லையா, நிறையா மூவில அப்பா கேரக்டர்ஸ் எப்படி ஜென்யூனாக ஜென்டிலாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த நைட் வந்து ரொம்ப ஜென்யூனாக ஜென்டிலாக இருப்பாங்க. இந்த நைட்டோட பையன் ஸ்கொயர் எப்படியும் ஒரு பணக்கார அப்பாவுக்கு பையன் எப்படி இருப்பார், அப்படியே ரொம்ப ஜாலியாக ஃப்ளாம்போயண்ட்டாக பயங்கர என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு விளையாட்டுத்தனமாக லைஃப்பை பற்றி ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் ஜாலியாக இருப்பாங்க இல்லையா, ஜாலியாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்கொயர் வந்து நைட் வந்து ரொம்ப ஜென்டிலாக ஹம்பிளாக இருக்கார். அவரோட பையன் அப்படியே ஜாலியாக இளமை ததும்ப ததும்ப இருக்கார் ஸ்கொயர். சரிங்களா. ஸோ இந்த ஸ்கொயரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்கொயருக்கு வந்து கேர்லி ஹேர் இருக்குது, முடி சுருள் சுருளாக இருக்குமா, பார்க்க அவ்வளோ அழகாக முடி வந்து சுருள் சுருளான முடி. அதே மாதிரி லஸ்டி யங் நைட் இன் ட்ரைனிங். லஸ்டி யங் நைட் அப்படின்னா நைட்டுன்றது அவங்க அப்பா, இவரை பற்றி இவர் வந்து ஸ்கொயரு, ஆனால் இங்கே வந்து என்ன மென்ஷன் பண்ணுங்க, லஸ்டி யங் நைட், ரொம்ப லஸ்ட்ஃபுல்லான யங் நைட். இந்த இடத்துல நைட்டுன்றது என்னன்னா அவங்க அப்பாவோட பதவியை மட்டும் ரெஃபர் பண்ணல, இந்த இடத்துல நைட்டுன்றது என்னன்னா பேச்சுலர் அப்படின்றத ரெஃபர் பண்ணுது. சரிங்களா, லவர் அண்ட் லஸ்ட் ஃபுல் பேச்சுலர். ஸோ இவருக்கு ஏஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட ஏஜ் வந்து அரௌண்டு 20 தான் இருக்கும். சரிங்களா, இவரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க அப்பா வந்து ஏகப்பட்ட பிளேசஸில் போய் ஃபைட் பண்ணார் இல்லையா, லைக் ப்ரூஷியா, ரஷ்யா, அலெக்சாண்ட்ரியா, அந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் போய் ஃபைட் பண்ணுறாரு இல்லையா. அதே மாதிரி இவரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா he too had some chivalric expeditions in Flanders and northern France. சரிங்களா, ஸோ ஃப்ளாண்டர்ஸ்லேயும் நார்தர்ன் ஃப்ரான்ஸ்லேயும் இவருக்கும் நிறையா சிவால்ரிக் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு ஃபைண்ட் ஃபேவர் வித் திஸ் லேடி. ஹிஸ் டியூனிக்னா என்னதுங்க, டியூனிக்னா ட்ரெஸ்ஸு. ஸோ இவரோட ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட ட்ரெஸ்ஸு வந்து பூக்களால் டிசைன் பண்ணியிருக்காங்க, பூக்களால். ஸோ இப்போ நான் வந்து க்ரீன் கலர் ஹைலைட்டரை யூஸ் பண்ணுறேன். எதுக்காக க்ரீன் கலர் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன்னா இவரோட ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ரீனிஷான ஒரு ட்ரெஸ்ஸாக தான் இவர் போட்டிருக்கார். சரிங்களா, இது ஒரு க்ரீனிஷு. அடுத்து வந்து நமக்கு இவர் பார்க்கும்போதும் பார்த்தோம்னா க்ரீன் ட்ரெஸ் தான் போட்டிருப்பார். யார், யோமன், அடுத்த கேரக்டர். சரிங்களா, ஸோ இப்போ நைட்டை பற்றி பார்க்கும்போது நைட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளவர் நிறையா அவரோட ட்ரெஸ்ஸில் வந்து ஃப்ளவர்ஸாக இருக்குது. அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மெடோஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி அதெல்லாம் வச்சு கவுனில் வச்சு தைச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காராம். அவரோட ட்ரெஸ் எப்படி இருக்கான், ஒரு அவரோட ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பூக்கள்லாம் மெடோஸ்லேருந்து கேதர் பண்ணி அவரோட ட்ரெஸ்ஸில் வச்சு சிவ் பண்ண மாதிரி இருக்குது. அதே மாதிரி அவரோட கவுன் வந்து ஷார்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தோம்னா வைடு ஸ்லீவ்ஸாக இருக்குது. இந்த நைட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளூட் வாசிக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாங்க. அதாவது ஒவ்வொரு கேரக்டரில் நிறைய கேரக்டர் வாசிப்பாங்க. ஸோ அதில் ஒன்று வந்து இவர் யார், நம்ம நைட் வந்து என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாரு, ஹீ பிளேஸ் த ஃப்ளூட். அதே மாதிரி ஹீ ஜாஸ்ட், டான்சஸ், ட்ராஸ் அண்ட் ரைட்ஸ் வெல். சரிங்களா, ஸோ டான்ஸ் பண்ணுறாரு,
ட்ரா பண்ணுறாரு, எழுதுறாரு, ஈவன் வந்து கத்தி சண்டையெல்லாம் கூட போடுறாரு, ஜாவுஸ்ட். சரிங்களா? ஸோ ஹி கம்போசஸ் லிரிக்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணுறாரு, ஜவுஸ்ட் பண்ணுறாரு. அண்ட் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஹி பேஷனேட்லி லவ் that he sleeps no more than a nightingale, skills of courtly lover. சரிங்களா? ஒரு கோர்ட்லி லவர் மாதிரியே இந்த நைட் வந்து நடந்துக்குவாரு அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் வந்து நடந்துக்குவார் அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் யாருன்னா நைட்டு. ஸோ அந்த நைட்டோட சன் யாரு அப்படின்னா ஸ்கொயர். அடுத்து நம்ம தேர்டு கேரக்டர் பார்க்க போறோம். இந்த நைட் வந்தார் இல்லையா, அப்பாவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வர்றாரு. அப்பா வந்து யாரை கூட்டு வர்றாரு, அந்த நைட் வந்து தன்னோட சன்னை கூட்டு வர்றாரு. தன்னோட சன்னு தான் ஸ்கொயர், செகண்ட் கேரக்டர். அடுத்து இவருக்கு ஒரு சர்வெண்ட் கூட்டு வர்றாரு. அந்த சர்வெண்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா யோமன். சரிங்களா? இந்த யோமன் தான் என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த யோமன் who wears green hood and coat. ஸோ இந்த யோமனோட ட்ரெஸ் என்ன கலர் அப்படின்னு பார்த்தோம்னா கிரீன் ஹூட், தலைக்கு முக்காடு போட்ட மாதிரியான ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு. இதே சின்ன பையன் ஸ்கொயர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு, ஒரு ஷார்ட்டான கவுன், கையெல்லாம் தொலபுலான லூஸா இருக்க ஒரு ஷர்ட் ட்ரெஸ் போட்டிருந்தாரு நம்மளோட ஸ்கொயர். ஆனால் யோமன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவோட சர்வெண்ட், கொஞ்சம் வயசான ஆளு. யோமன் அப்படின்றவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யோமன் அப்படின்னாலே இவரை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இவர் அந்த காட்டுக்குள்ளரே சுற்றுவார். சரிங்களா? வுட் கிராஃப்ட் பற்றி இவருக்கு நல்லா தெரியும். இங்கே பாருங்க, ஹீ இஸ் அ ஃபாரஸ்டர் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. யோமன்ஸ் ட்ரெஸ், ஹீ இஸ் அ ஃபாரஸ்டர். ஃபாரஸ்டர்னு காடை பற்றி இவருக்கு நல்லா தெரியும். அப்போ காடை பற்றி நல்லா தெரியும்னா அவரோட ட்ரெஸ் என்ன கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது. சரிங்களா? இவர் வந்து பீகாக் ஃபெதர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவரோட ஏரோலாம் பார்த்தோம் அப்படின்னா பீகாக் ஃபெதர்ஸால அவரோட ஏரோஸ்லாம் வந்து என்ன பண்ணிருக்கு, டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஹிஸ் கோட் க்ரீன் கலரில் இருக்குது. அதே மாதிரி கலர்டு ஹூடுன்னு என்னது, முக்காடு போட்ட மாதிரி இருக்குது. அதே மாதிரி அவரோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் டேனாக இருக்குது. ஹேர் வந்து கிராப் ஹேர்னு என்னதுங்க, கிராப் வெட்டியிருப்பாங்க இல்லையா அந்த காலத்துலலாம். நிறைய பேர் முடி வந்து பெருசாக ஜடா முடியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, கிராப் ஹேர் வச்சுருக்காரு, ஷார்ட்டான ஹேர் வச்சுருக்காரு. அவரோட ஸ்கின்லாம் வந்து டேனாக இருக்குது, கொஞ்சம் கருப்பாயிருச்சு நிறையா வெயிலே சுற்றுனதுனால. எதனால, ஆன் ஹிஸ் ஆர்ம் ஹீ வியர்ஸ் அ பிரைட் ஆர்ம் கார்டு. சரிங்களா? ஒரு பிரைட்டான ஆர்ம் கார்டு வச்சுருக்காரு, அதாவது பக்லர் அப்படின்னு சொல்லுவாங்க, பக்லர். அண்ட் கேரிட் அ ஸ்வார்ட் ஆஸ் வெல் அஸ் டேகர். சரிங்களா? ஸோ அதெல்லாம் இது பண்ணியிருக்காரு. இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா he got silver badge of சென்ட் கிறிஸ்டோபரோட சில்வர் பேட்ஜ் வியர் பண்ணியிருக்காரு. he wears a silver badge of செயின்ட் கிறிஸ்டோபர். இப்போ நமக்கு இது பெருசாக தெரியாது. திடீர்னு நமக்கு எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்க, who wears the silver badge of செயின்ட் கிறிஸ்டோபர்? ஆன்சர் என்னது, நைட்டு. சரிங்களா? who is a forester among the pilgrims? Answer is Yeoman, sir. Yeoman. Sir, Yeoman, yeah. So who is the forester among the pilgrims அப்படின்னா answer yeoman. Who wears the silver badge of Christopher அப்படின்னா அதுவும் yeoman தான். Who wears green hood and coat அப்படின்னாலும் yeoman தான். He has peacock arrow, cropped hair, tained skin. சரிங்களா? அதே மாதிரி சைடில் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு டேகரு, பக்லரு, ஸ்வாடு எல்லாமே வச்சிருக்காரு. சரிங்களா? பக்லர் அப்படின்றது ஷீல்டு மாதிரி, இந்த ஆர்ம் கார்டுன்னு இருக்கு இல்லைங்களா, ஆர்ம் கார்டுக்கு இன்னொரு நேம் இருக்குது, பக்லர். ஏன் இதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கூட கேட்கலாம். ஆர்ம் கார்டுன்னு இங்கே நான் இது பண்ணியிருக்கு, பக்லர் அப்படின்னு கூட நமக்கு கொஷின் வரலாம். ஸோ பக்லர் அப்படின்றது ஷீல்டு. ஸோ ஷீல்டு வச்சுருக்காரு, ஸ்வாட் வச்சுருக்காரு. சரிங்களா? ஒரு ஷோல்டரில் டேகர் வச்சுருக்காரு. அப்புறம் சில்வர் மெடல் ஆஃப் சென்ட் கிறிஸ்டோபர் வந்து இது பண்ணியிருக்காரு. இவருக்கு வந்து வுட் கிராஃப்டை பற்றி ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இவர் வந்து யார் அப்படின்னா, யோமன் இஸ் த சர்வெண்ட் ஆஃப் நைட். யோமன் வந்து நைட்டோட சர்வெண்ட்டு. ஸோ இதுதான் தேர்டு கேரக்டர். இந்த யோமனை பற்றி எந்தெந்த லைன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லைன் நம்பர் 101 லைன் நம்பர் 101 லைன் நம்பர் 117 வரைக்கும் இந்த யோமனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா
அடுத்த கேரக்டர் பிரைரஸ். சரிங்களா? இந்த பிரைரஸ்னா யாரு அப்படின்னா நம்ம சர்ச்சில் இருப்பாங்க இல்லையா சிஸ்டர், ஸோ அந்த மாதிரி ஒரு ஹோலி பர்சன் தான் இந்த பிரைரஸ். ஸோ இந்த பிரைரஸை பற்றி சொல்லும்போது அவங்களோட பேர் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு இது வரைக்கும் 3 கேரக்டர் பார்த்துருக்கோம். நைட் பார்த்தோம், நைட்டோட சன் ஸ்கொயர் பார்த்தோம், நைட்டோட சர்வெண்ட்டான யோமன் பார்த்தோம். இவங்க 3 பேர்த்துக்கும் நமக்கு நேம் கொடுக்கவே இல்லை. ஆனால் இப்போ ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த கேரக்டரோட பேர் இவங்க இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து ஒரு பிரையரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேரக்டரோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேடம் எக்லண்டைன். சரிங்களா? இந்த மேடம் எக்லண்டைன், இந்த மேடம் எக்லண்டைனோட ஸ்பெல்லிங் ஒவ்வொரு நோட்ஸில் அது வேரி ஆகும். இப்போ இது எக்லண்டைன் அப்படின்னு இருக்கு, ஒரு சில நோட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்லாண்டைன் இருக்கு. ஓகே, EGLANTINE. ஸோ எக்லாண்டைன். ஸோ இந்த மேடம் எக்லாண்டைன், இந்த இப்போ தான் நம்ம மேடம் அப்படின்னா MADAM யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது வந்து நம்ம சாசர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிடில் இங்கிலீஷில் எழுதியிருக்கார். மிடில் இங்கிலீஷில் எழுதும்போது மேடம்க்கு MADAME அப்படின்றதான் ஸ்பெல்லிங்கு. அதே மாதிரி எக்லாண்டைன் அப்படின்ற ஒரு பேருக்கு இப்போ என்ன ஸ்பெல்லிங்? EGLANTINE, எக்லாண்டைன். ஆனால் சாசர் யூஸ் பண்ண ஸ்பெல்லிங் பார்த்தோம் அப்படின்னா EGLENTYNE, எக்லண்டைன். ஓகே, ஸோ இது மேடம் எக்லைன்டைன். இவங்க பிரைரஸோட பேர் என்னதுங்க? மேடம் எக்லைன்டைன். பிரைரஸ் அப்படின்றவங்க ஒரு நன் மாதிரி. சரிங்களா? ஸோ இந்த மேடம் எக்லண்டைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷீ சிங்ஸ் த லிட்டர்ஜி த்ரூ ஹர் நோஸ். ஸோ அவங்க பாடும்போது எப்படி இருக்குமா, அவங்க வந்து நேசல் இன்டர்நேஷனில் பாடுவாங்களாம். சரிங்களா? ஷீ சிங்ஸ் த லிட்டர்ஜி த்ரூ நோஸ். அப்படியே சிலர்லாம் வந்து மூக்கில் பாடுவாங்க. அந்த மாதிரி இவங்களோட இன்டர்நேஷனும் சரி, இவங்களோட ஸ்பீச்சும் சரி நோஸ்லேருந்து வருது அப்படின்றாங்க. ஸோ இவங்களோட நேம் மேடம் எக்லண்டைன்னு பார்த்தோம். ஷீ ஸ்பீக்ஸ் ஃப்ரெஞ்ச் தோ இன் அன் இங்கிலீஷ் ஆக்சென்ட். ஸோ இவங்க எப்படி ஃப்ரெஞ்ச் பேசுகிறாங்களா? இங்கிலீஷ் ஆக்சென்ட்டில் ஃப்ரெஞ்ச் பேசுகிறாங்க. அண்ட் ஷீ ஹேஸ் எக்ஸலண்ட் டேபிள் மேனர்ஸ். சரிங்களா? ரொம்ப டேபிள் மேனர்ஸ்னு சாப்பிடும்போது ரொம்ப க்ளீனாக நீட்டாக சாப்பிடுவாங்களாம். சாப்பாடெல்லாம் சிந்தாமல் இங்கேயும் அங்கேயும் செதற விடாமல் ரொம்ப நீட்டாக சாப்பிடுவாங்களாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஃப்ரெஞ்ச் வந்து ரொம்ப இங்கிலீஷ் ஆக்சென்ட்டில் இருக்கும். அதே மாதிரி அந்த ஃப்ரெஞ்சும் வந்து ப்ராப்பர் ஃப்ரெஞ்சாக இருக்காது, ஒரு வகையான பர்ஷியன் ஃப்ரெஞ்ச் மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷி வீப்ஸ் lips so clean that not a speck of grease remains after a meal. ஸோ அவ்வளோ துல்லியமாக சுத்தமாக சாப்பிடுவாங்களாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே அந்த பிளேஸே ரொம்ப க்ளீனாக இருக்குமா. ஒரு துளி எண்ணெய் கூட இருக்காது, கிரீஸ் எங்கேயுமே இருக்காதான், அவ்வளோ க்ளீனாக இவங்க சாப்பிடுவாங்களாம். சரிங்களா? ஒரு சின்ன கிரீஸ் கூட பார்க்க முடியாதான், அவ்வளோ நீட்டாக சாப்பிட்டுட்டு இது பண்ணுவாங்க. இவங்க வந்து அனிமல்ஸ் கிட்ட ரொம்ப கம்பேஷனேட்டாக இருப்பாங்களாம். சரிங்களா? ஷீ வீப்ஸ். ஏன் ரொம்ப கம்பேஷனேட்டாக இருக்காங்கன்னா எல்லா அனிமலையும் ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவாங்களாம். அது ரொம்ப ஐரானிக்கலாக ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாங்க, அதையும் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஷீ வீப்ஸ் ஃபார் அ மவுஸ் காட் அண்ட் ப்ளீடிங் இன் அ ட்ராப். ஸோ இவங்க டவாடினில் இருக்கும்போது ஒரு மவுஸ் வந்து மவுஸ் ட்ராப்பில் மாட்டிக்கும். அந்த மவுஸ் வந்து மவுஸ் ட்ராப்பில் மாட்டினோடனே அதை பார்த்து அந்த மவுஸ் துடிக்கிறத பார்த்து இவங்களும் அழுன்னு அழுவாங்க. சரிங்களா? யாரு? பிரைரஸ். அப்படி அழுகிற அதே பிரைரஸு இவங்க கூட டாக்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வராங்களாம். அந்த டாக்ஸுக்கு இவங்க என்ன பண்றாங்களா, ஃபீடிங் தெம் ரோஸ்ட் மீட்டாம். டாகுக்கு ரோஸ்டட் மீட் வந்து ஃபீட் பண்ணுவாங்களா. ரோஸ்டட் மீட்டு, மில்க்கு அண்ட் ஃபைன் ஒயிட் பிரெட் இதெல்லாம் ஃபீட் பண்ணுவாங்களா. டாகுக்கு மட்டும் மீட்டு ஃபீட் பண்ணலாமா, ஆனால் எலி வந்து ட்ராப்பில் மாட்டுச்சுன்னா இவங்க உட்காந்து அழுகிறாங்க. சரிங்களா? ஸோ இவங்க பார்க்கறதுக்கே முகம் சொல்லுவாங்க இல்லையா, பாந்தமான ஒரு முகம், வெல் ஃபார்ம்டு நோஸ், ரொம்ப அழகான ஒரு நோஸ், கிரே ஐஸ், கிரே கலரில் ஐஸ், ஸ்மால் ரெட் மவுத். சரிங்களா? சின்ன ரெட் கலரில் மவுத் இருக்குமா. இப்போ எப்படி நம்மளோட யோமன் வந்து ஒரு மெடல் வச்சுருந்தார் இல்லைங்களா, அந்த யோமன் மெடலில் என்ன மெடல் வச்சுருந்தாருங்க? சில்வர் மெடல் ஆஃப் சென்ட் கிறிஸ்டோபர். Saint Christopher. எஸ், சில்வர்.
ஸோ சில்வர் மெடல் ஆஃப் சென்ட் கிறிஸ்டபர் வச்சிருந்தார் இல்லைங்களா, அது மாதிரியே நம்ம பிரைரஸ் வந்து ஒரு ரோசரி வச்சிருந்தாங்க. ரோசரினா என்ன அப்படின்னா ஜெபமாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெபமாலை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இவங்க ஃபாதர் நிறைய வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரோசரி வச்சிருக்காங்க. அந்த ரோசரி வந்து பார்த்தோம்னா கோரல் ரோசரி. ஸோ கோரல் ரோசரி அப்படின்னா, கோரல் ரோசரினா அது வந்து பார்த்தோம் அப்படின்னா கோரலால் உருவான ஒரு ரோசரி. அந்த கோரல் ரோசரியில கிரீன் பீட்ஸ் இருக்கு. அந்த ஃபாரஸ்டரும் யாரு, ஹூ இஸ் த ஃபாரஸ்டர்? Yeoman. ஸோ யோமன் எப்படி கிரீன் கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தாரோ, இவங்களோட ரோசரியில கிரீன் பீட்ஸ் இருக்கு. அந்த கிரீன் பீட்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இதுவும் இருக்கு, ஒரு பீட்ஸ் ஆஃப் கிரீன் அண்ட் ப்ரூச். அந்த ப்ரூச்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அமோர் வின்சிட் ஆம்னியா அப்படின்னு எழுதியிருக்கு. சரிங்களா, அமோர் வின்சிட் ஆம்னியா அப்படின்ற ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. கோல்டன் ப்ரூத், அந்த ப்ரூத்ல அந்த அமோர் வின்சிட் ஆம்னியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லவ் கான்குவர்ஸ் ஆல். ஓகே, எக்ஸாம்ல கேட்கலாம், ஹூ வியர்ஸ் த ப்ரூத் with the wording love conquers all அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து என்னதுங்க, பிரைரஸ். அல்லது what was the inscription written on the brooch of பிரைரஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அமோர் வின்சிட் ஆம்னியா, அதுவும் ஆப்ஷனாக வரலாம். அல்லது லவ் கான்குவர்ஸ் ஆல், அதுவும் ஆப்ஷனாக வரலாம். சரிங்களா, ஸோ இவங்க பிரைரஸ். ஸோ இந்த பிரைரஸ் கூட இன்னும் 2 பேர் அசிஸ்டாக வர்றாங்க. Full well she song the service divine, entuned in her nose full seemly, and French she speak full fairy and fatisly. After the school of Stratford, at Stratfordல படிச்சிருக்காங்க ஸ்கூல்ல, at Bow and French of Paris was to her anew. சரிங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி அது இது பண்ணியிருக்காங்க. இந்த நைட் கூட சாரி இந்த பிரைரஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பிரைரஸ் கூட வேற யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் நன், சாப்ளின், அதே மாதிரி 3 ப்ரீஸ்ட் எல்லாமே வர்றாங்க. சரிங்களா, செகண்ட் நன், சாப்ளின் அண்ட் 3 ப்ரீஸ்ட். However, these characters are not are only mentioned in passing in the general characters. So இந்த செகண்ட் நன்னும் சரி, சாப்ளினும் சரி, இந்த 3 ப்ரீஸ்டும் சரி, ஜஸ்ட் ஜெனரல் ப்ரோலாக்ல அவங்கள பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அவங்கள பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல. இப்போ நமக்கு நைட்டை பற்றி சொன்னாங்க இல்லையா, நைட் வந்து அலெக்சாண்ட்ரியாவில், ப்ரூஷியாவில், ரஷ்யாவில் எல்லாம் ஃபைட் பண்ணார், பெல்மேரியா, லேலாஸு, அட்டாலியா, லெவன்ட்டுக்கெலாம் போனார், அந்த மாதிரிலாம் இன்ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா. அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக இந்த செகண்ட் நன்னை பற்றியோ, மற்ற ப்ரீஸ்ட் பற்றியோ, சாப்ளின் பற்றியோ, 3 ப்ரீஸ்ட் பற்றியோ நமக்கு சொல்லலை. அடுத்தது கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா மாங்கோட கேரக்டர். மாங்க், இந்த மாங்க் வந்து மாங்கை பற்றி எந்த லைன்லேருந்து எந்த லைன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லைன் நம்பர் 165 to 207. லைன் நம்பர் 165 to 207. இந்த லைனில் நமக்கு மாங்கை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த மாங்க் வந்து சொல்லும் போதே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹேண்ட்ஸம் மாங்க், அவ்வளோ அழகாக இருப்பார் மாங்க் பார்க்குறதுக்கு. ஹேண்ட்ஸம் மாங்க் கண்டக்ட்ஸ் பிஸ்னஸ் அவுட் சைட் மொனாஸ்ட்ரி. ஸோ மாங்கோட வேலை என்னங்க, மாங்கோட வேலை என்ன, மொனாஸ்ட்ரியில் அமைதியாக உட்காந்துட்டு இறைவனை நோக்கி ப்ரேயர் பண்ணுறது தான் மாங்கோட வேலை. ஆனால் இவருடைய ஒர்க் என்ன, இவரோட வேலை என்னன்னா நிறைய பிஸ்னஸ், மொனாஸ்ட்ரிக் வெளியில் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு. சரிங்களா, ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், ப்ரைரஸ் வந்து மவுஸ் வந்து மாட்டிக்கிட்டதுக்கு அழுவாங்களாம், ஆனால் அவங்க நாய்க்கு மீட் கறியாக போடுவாங்களாம். அதே மாதிரி இந்த மாங்க் என்ன பண்ணுறாராம், மொனாஸ்ட்ரியில் உட்காந்துருக்காரு, ஆனால் என்ன பண்ணுறது, மொனாஸ்ட்ரி விட்டுட்டு என்ன நேரம் பார்த்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹண்டிங். சரிங்களா, ஹண்டிங், ஹவுன்ஸை வச்சுக்கிட்டு ஹண்ட் பண்ணுறதே தான் இவருக்கு வேலை. ஹவுன்ஸ்னு என்னதுங்க, வேட்டை நாய். வேட்டை நாயை வச்சுக்கிட்டு ஹண்ட் பண்ணுறதே வேலை. ஸோ அப்போது மொனாஸ்ட்ரியிலே இருக்க மாட்டார், மொனாஸ்ட்ரி விட்டு வெளியில் தான் சுற்றிட்டு இருப்பார். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவரோட குதிரை வந்து எப்படி இருக்குமா, ஹிஸ் பிரிடில் ஜிங்லிங் ஆஸ் லவுட் ஆஸ் த சாப்பல் பெல். சரிங்களா, அவர் ரைட் பண்ணி போகும்போது அவர் வச்சிருக்க குதிரையோட பிரிடில் இருக்குது பார்த்தீங்களா, ஹிஸ் பிரிடில் அப்படின்னா அவரோட குதிரையோட பிரிடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா
சாப்பல் பெல்லை விட அதோட சவுண்ட் அதிகமாக இருக்குது. ஜல் 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 ஜல்னு அந்த குதிரை ஓடி வந்தது அப்படின்னா அது அவ்வளோ ஒரு இது சாப்பல் பெல்லை விட அந்த இதோட சவுண்ட் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் மாங்க். ஸோ மாங்க் பற்றி பேசும்போது when he writes his brittle jiggling as loud as the chapel bell அப்படின்றாங்க. he belongs to Benedictine order. பெனிடிக்ட், செயின்ட் பெனிடிக்ட் அப்படின்ற ஆர்டரை பிலாங் பண்ணுறவர். ஸோ he discards and disciplinary rule by செயின்ட் பெனிடிக்ட் அண்ட் செயின்ட் மரியா செயின்ட் அப்படி அதையும் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. எஸ்பெஷலி பெனிடிக்டியன் மாங்க், சரிங்களா? செயின்ட் பெனிடிக்ட் அப்படின்ற அந்த காங்கிரிகேஷனோட ஐடியாலஜியை இவர் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறோம். he claims that a monk out of his cloister is not worth an oyster, சரிங்களா? ஸோ அவரோட கிளாய்ஸ்டர் விட்டு வெளியில் வந்தாருன்னா அவர் ஒரு ஆயிஸ்டர் கூட சமமானவராக இருக்க மாட்டார். அவ்வளோ சீப்பாலாம் நடந்துக்குவாராம். மொனாஸ்ட்ரி விட்டு வெளியில் வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவாரான்? அவர் பண்ணுறது எல்லாமே என்னது, ஒரு மாங்கு பண்ணுற செயல் மாதிரியே இருக்காதான். The narrator claims to agree. Why waste away indoors and do as Augustine ordained? சரியா? அகஸ்டைன் இதில் வந்து செயின்ட் அகஸ்டின் அவங்க இதில் சொல்கிற மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம், அகஸ்டைன் மாதிரி நம்ம வெளியில் போகலாம், வெளியில் போய் நிறையா விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாராம். The monk is a good horseman. நல்லா ஹார்ஸ் ஓட்டுவார். and he has a pack of swift grey hounds. வேகமாக போகிற கிரே ஹவுண்ட்ஸ் வந்து அவர் வச்சுருக்கார். ஒரு பேக் ஆஃப் கிரே ஹவுண்ட்ஸ் அப்படின்னா வேட்டை நாய் கூட்டமே வச்சுருக்காரு. ஒரு நாய் ரெண்டு நாய் இல்லை, வேட்டை நாய் கூட்டம் வச்சுருக்காரு. அவரோட ஹார்ஸும் நல்ல பயங்கரமாக போகும். ஸோ ஹீ இஸ் அ குட் ஹார்ஸ்மேன் ஆஸ் வெல். ஹிஸ் ஸ்லீவ்ஸ் ஆர் ட்ரிம்டு. அவரோட ஸ்லீவ்ஸ் எப்படி இருக்குமா, ரொம்ப சின்னதாக கட் பண்ணியிருப்பாங்களாம். ஹிஸ் ஸ்லீவ்ஸ் ஆர் ட்ரிம்டு வித் எக்ஸ்பென்சிவ் ஸ்குரில் ஃபர். அணிலோட ஃபர் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்குரிலோட ஃபரில் தான் அந்த ஸ்லீவ்ஸ் வந்து இது பண்ணியிருப்பாங்களாம். அண்ட் ஹிஸ் ஹூட் இஸ் ஃபாஸ்டன்ட். அது ஹூடை வந்து நல்லா டைட்டாக போட்டு கட்டியிருப்பாராம். ஹூடுன்னு தலைப்பாகை இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா டைட்டாக போட்டு இழுத்து கட்டியிருப்பாராம். வித் அ கோல்டு பின் இன்டு அன் எலாபரேட் நாட். ஸோ அந்த ஹூடுலேருந்து நல்லா கட்டி ஒரு நாட் போட்டு அதை வந்து கோல்டு பின் போட்டு பின் பண்ணியிருப்பார் அப்படின்றாங்க. ஸோ இந்த நைட் ஏன் இந்த இவ்வளோ தலை இப்படி மூடிட்டு இருக்காரு இந்த மாங்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா இவரோட தலை வந்து கொஞ்சம் பால்டு ஹெட்டு நம்ம மாங்க்கு. ஸோ அதை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, அவரோட ஹூடில் கோல்டன் பின்னை வச்சு அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து என்ன பண்ணுறாரு, பின் பண்ணியிருக்காரு அப்படின்றான். ஸோ ஹிஸ் ஹெட் இஸ் பால்ட் அண்ட் ஹிஸ் ஃபேஸ் க்ளோஸ் ஆஸ் இஃப் ஹீ ஹேட் பீன் ரப்டு வித் ஆயில். ஸோ அதே மாதிரி அவரோட முகமும் அப்படியே பளிச்சுன்னு பிரகாசமாக இருக்குமா. அவரோட முகத்தில் ஆயில் வச்சு அப்படியே அப்ளை பண்ண எப்படி இருக்கும், சன் ரேஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணும் இல்லையா, ஸோ அது மாதிரி அவர் முகம் அப்படியே பளிச்சுன்னு இருக்குமா மாங்கோட முகம். ஹீ இஸ் அ பிளம்ப். கொஞ்சம் பொதுன்னு கொலுன்னு இருப்பாராம். ஹீ இஸ் அ பிளம்ப் லைவ்லி மேன் whose eyes gleam like fire under a cauldron. ஸோ கொஞ்சம் கொலுன்னு இருப்பாராம். ஆனால் அவரோட கண் எப்படி இருக்குமா, கண்ணில் ஒரு ஃபயர் இருக்குமா, ஒரு கால்ட்ரன் மாதிரி. கால்ட்ரன் என்னதுங்க, கொப்பரை அடுப்புலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த கொப்பரை அடுப்பு எப்படி பயங்கர ஹீட்டாக இருக்கும், அதே மாதிரி இந்த மாங்கோட ஐஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பான ஐஸ் வந்து அவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாங்கை பற்றி சில லைன் பாருங்கள். he ate not of that text pulled in that said that hunters bane not holy man, nay that a monk when he is reachless is likened to fish that is waterless. This is as seen a monk out of his cloister, but till text healed he not worth an oyster. ஸோ இவர் என்ன பண்ணுவாராம், பேருக்கு தான் மாங்க்கு, ஆனால் அவர் அந்த மொனாஸ்ட்ரி விட்டு வெளியில் வந்துட்டாருன்னா ஆயிஸ்டரோடவே ரொம்ப வேறு சீப்பாக பார்ப்பாங்க. அந்த சாப்பலுக்குள்ளே இருக்க வரைக்கும் இந்த மாங்க் வந்து ரொம்ப அப்படி ராஜா மாதிரி இருப்பாராம். சாப்பல் இல்லை, மொனாஸ்ட்ரியில் இருக்க வரைக்கும் ராஜா மாதிரி இருப்பாராம். ஸோ அந்த மொனாஸ்ட்ரி விட்டு வெளியில் வந்துட்டாருன்னா அவர் ரொம்ப ஒரு ஆயிஸ்டரை விட்டு வெளியில் வந்து ஒரு இது மாதிரி இருப்பார்
ஒரு சின்ன ஒரு நத்தை மாதிரி இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்குற கேரக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரையா. எப்படி நம்ம மேடம் எக்லாண்டைன். ஹூஸ் மேடம் எக்லாண்டைன்? The nun, sir. Prioress. ப்ரையரஸ். ஸோ எப்படி நம்ம Yes. ப்ரையரஸ்க்கு வந்து நேம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி ப்ரையரஸ் மாதிரியே ஃப்ரையருக்கும் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரையரோட பேர் என்னன்னா ஹியூபர்ட். சரிங்களா? ஃப்ரையரோட பேர் என்னது? ஹியூபர்ட். இந்த ஃப்ரையர் வந்து ரொம்ப ஜோவியலான ரொம்ப ஹாப்பியான ஒரு பர்சன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவாராம். சரிங்களா? ஸோ ஹி ஹேஸ் அ லிஸ்ப். லிஸ்ப்னா அப்படியே கொஞ்சம் திக்கி திணறி தடுமாறி பேசுவாராம். அந்த மோஸ்ட் இன்க்ளைன்டு டு த குரூப். ஸோ இந்த குரூப்புக்காக அப்படியே ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காராம். சரிங்களா? ஸோ ஹீ இஸ் அ வாண்டன் அண்ட் ஜாலி கை and he has the power of confessions and could absolve any sins sweetly and pleasantly. ஸோ இவரோட பவரே என்ன அப்படின்னா கன்ஃபெஷன்ஸ், நிறைய பாவ மன்னிப்பு தர்றது தான் இவரோட வேலையே. யார் சர்ச்சுக்கு வந்தாலும் அவங்களோட பிரச்சனை என்ன, அவங்க என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க, அதுக்கு உடனே உடனே பிராயச்சித்தம் வந்து இவர் பண்ணி தந்துடுவாராம். எப்படி? எந்த அளவுக்கு பிரச்சனை தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு சமமான என்ன பண்ணிடணும், ஆஃபரிங் கொடுத்துட்டோம்னா அவங்களோட பாவம்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி பண்ணுவார். ஹீ இஸ் அன் எக்ஸலண்ட் சிங்கர் அண்ட் நியூ எவ்ரி இன்கீப்பர் அண்ட் பார்மெய்ட் இன் எவ்ரி டவுன். ஸோ அவர் வந்து ஒரு நல்ல எக்ஸலண்ட் சிங்கர், எல்லா ஊர் பார்மெய்டும் இன்கீப்பரையும் இவருக்கு தெரியும் அப்படின்றாரு. ஹி டிஸ்டெயின்ஸ் லெப்பர்ஸ். சரிங்களா? அவர் கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம்லாம் இருக்கு. எஸ். ஸோ டிஸ்டெயின் லெப்பர்ஸ் அண்ட் பிக்கர்ஸ் ஆஸ் அன்வர்த்தி. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, லெப்பர்ஸ்னால் இந்த ஸ்கின் டிசீஸ் இருக்கவங்கள பெக்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே ஒரு மாதிரி வெறுத்து ஒதுக்குறாரு. டீல்ஸ் வித் ரிச் மென் ஃபார் ப்ராஃபிட். ஸோ நார்மலாக ஒரு ஃப்ரையர் அப்படின்னா ரொம்ப முடியாதவங்க, இல்லாதவங்க, உடல் உபாதைகளில் கஷ்டப்படுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நினச்சி அவங்களுக்காக பாடுபட்டு அவங்களுக்காக ஃபைட் பண்ணி அவங்களுக்காக வருத்தப்பட்டு அவங்களுக்காக ப்ரேயர் பண்ண நல்லா இருக்கும். ஆனால் இவருக்கு அவங்களெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. யாராருக்கு லெப்ரசி மாதிரியான பர்சன் அஃபெக்ட் ஆன பர்சன்லாம் வந்தால் இவர் மேக்ஸிமம் அவங்கள அவாய்ட் பண்ண பார்ப்பாரு. அப்போ இவருக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? ரிச்மேன் வந்தால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்தால் இவருக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால் ரிச்மேன்லாம் வந்தால் அவங்கள அப்படியே ரொம்ப ஹாப்பியாக ரிசீவ் பண்ணிக்குவார். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அரேஞ்சிங் யங் லேடிஸ் மேரேஜ், நிறைய யங் லேடிஸ்க்கெலாம் மேரேஜ் பண்ணி வைப்பார். ஆனால் பட் ஹி ஃபர்ஸ்ட் மேட் த உமன் ப்ரெக்னென்ட். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்கள இவர் ப்ரெக்னென்ட் ஆக்கிடுவாராம். சரிங்களா? எவ்வளோ ஒரு இதாக இருக்கிறாரு பாருங்க ஃப்ரையர். சரிங்களா? ஸோ அதனால் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சொசைட்டியில் அவங்க எந்த லெவலில் இருந்தாலும் சரி, அவங்க சிலர் எல்லா தப்பும் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த ஹோல் ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ்மே. த்ரூ அவுட் ப்ரொலாகில் வந்து எல்லாத்தையும் கெட்டவராகவே சித்தரிக்கல சாசர். நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க, நல்லவர்கள் போர்வையில் கெட்டவர்களும் இருக்காங்க, கெட்டவர்கள் போல போர்வையில் நல்லவர்களும் இருக்காங்க, ஏழ்மையானவர்கள் எல்லாரும் ரொம்ப பாவப்பட்டவங்க இல்லை, அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு கேரக்டரைசேஷன் பாருங்கள், ரொம்ப கிளியராக ரொம்ப அப்படியே ப்ரிசைஸாக ஒவ்வொருத்தரை பற்றியும் அப்படியே தெளிவாக எடுத்து வைக்கிறார் பாருங்கள். ஸோ நிறைய யங் லேடிஸ்க்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுவார். ஆனால் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவார் இவர் அவங்கள ப்ரெக்னென்ட் ஆக்கிடுவார் அப்படின்றாங்க. சென்ட் ஃப்ரான்சிஸ் அந்த ஃப்ரையர்ஸ், த ஃபவுண்டர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஃப்ரையர்ஸ் ஃபேமஸ்லி ஸ்பெண்ட் இஸ் லைஃப் ட்ரீட்டிங் லெப்பர்ஸ் அண்ட் பெக்கர்ஸ். நார்மலாக இந்த ஃப்ரையர் ஆர்டர் இருக்கு இல்லைங்களா, ஆர்டர் ஆஃப் ஃப்ரையர்ஸ், இதை உருவாக்குன சென்ட் ஃப்ரான்சிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி லெப்ரசி வந்தவங்களையும் பெக்கர்ஸையும் அந்த சென்ட் ஃப்ரான்சிஸ் என்ன பண்ணார், ரொம்ப பாசமாக அரவணைச்சு அவங்க கூட இணைஞ்சு வழி நடத்தி இது பண்ணார் சென்ட் ஃப்ரான்சிஸ். ஆனால் இவர் நம்ம ஃப்ரையரோட பேர் என்னதுங்க, ஹியூபர்ட் இருக்காரு பார்த்தீங்களா, இந்த ஹியூபர்ட் என்ன பண்ணுறாரு, ஹி அபியூசஸ் ஹிஸ் ஆஃபீஸ் டு மேக் மணி இன்ஸ்டெட் ஆஃப் கான்சென்ட்ரேட்டிங் ஹிஸ் எஃபர்ட்ஸ் ஆன் ஹெல்பிங் தோஸ் ஹூ நீட் எய்ட். ஸோ இந்த மாதிரியான இவங்களெல்லாம் அந்த அவரோட ஆஃபீஸே அவரோட பதவியவே என்ன பண்ணுறாரு, துஷ்பிரயோகம் பண்ணுறாரு அப்படின்றாங்க.
இன்ஸ்டெட் ஆஃப் ரிமைனிங் பயஸ், பக்திகரமாக இருக்கிறதுக்கு பதிலாக, அண்ட் ட்ரூ டு ஹிஸ் வோஸ், அவர் என்னென்ன சபதம் எடுத்தாரோ அந்த சபதத்துக்குலாம் ட்ரூவாக இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக தலைவர் எப்படி இருப்பாரா, த லஸ்டி ஃப்ரையர்ஸ் கேவர்ட்ஸ் இன் எக்ஸ்பென்சிவ் க்ளோத்ஸ். ஸோ ரொம்ப லஸ்டியான, எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி செக்ஷுவல் ஃபீலிங்லேயே இருப்பாராம். அதே மாதிரி இவரோட ட்ரெஸ் எல்லாம் எப்பயுமே எக்ஸ்பென்சிவ் க்ளோத்ஸ்லாம் போட்டிருப்பாரு. த டீட்டெயில் ஆஃப் ஹிஸ் லிஸ்ப் டர்ன்ஸ் ஹிம் இன்டு ஈவன் மோர் ரிடிகுலஸ் ஃபிகர். சரிங்களா? ஸோ இவரை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈவன் மோர் ரிடிகுலஸாகவும் இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் ஃப்ரையர். ஸோ ஃப்ரையருக்கு அடுத்தது நம்ம பார்க்குற கேரக்டர் யார் அப்படின்னா த மர்ச்சன்ட். ஸோ இந்த மர்ச்சன்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மர்ச்சன்ட்டுக்கு தாடி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபோர்க்டு பியர்ட். தாடி வந்து ஃபோர்க் மாதிரி எப்படி கூர்கூரா அப்படி நீட்டிட்டு நிற்கிதான். ஃபோர்க்டு பியர்ட். அவரும் அந்த கம்பெனியில் இருக்காரு. ஸோ இவரோட ட்ரெஸ் வந்து மல்டி கலர் ட்ரெஸ்ஸு. இப்போ நம்மளுடைய ஸ்கொயரோட ட்ரெஸ்ஸை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸ்கொயரோட ட்ரெஸ் வந்து பூக்கள்லாம், மெடோஸில் இருந்த பூவெல்லாம் ஒன்றா திரட்டி அதெல்லாம் ஒன்றாத்தி அழகாக கோத்து வச்ச மாதிரி இருக்கும் நம்மளுடைய ஸ்கொயரோட ட்ரெஸ்ஸு. இதே யோமனோட ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, யோமனோட ட்ரெஸ்ஸில் வந்து என்ன இருந்ததுங்க, கிரீன் கலர் இருந்தது. இவரோட ட்ரெஸ், நம்ம மர்ச்சன்டோட ட்ரெஸ் பார்த்தோம் அப்படின்னா, எஸ், ஸோ மர்ச்சன்டோட ட்ரெஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டி கலர் கிளாக்னா ட்ரெஸ்ஸு. அதே மாதிரி ஃபர்ரு ஹேட். அவரோட ஹேட் வந்து ஃபர்ராக இருக்குது. ஃபர்னா என்னது, அனிமலோட ஸ்கின்ல செஞ்ச மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஃபர் பூட்ஸ் போட்டிருக்காரு. ஹி ஸ்பீக்ஸ் ஸ்லோலி வெயிங் த ப்ராஃபிட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இஸ் ஒப்பீனியன். ரொம்ப பொறுமையாக நிறுத்தி நிதானமாக தனக்கு லாபம் எப்படி என்ன பேசுனா தனக்கு வந்து நன்மை கிடைக்குமோ அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப பொறுமையாக நிதானமாக பேசுவாராம். ஹீ இஸ் குட் அட் பாரோவிங் மணி. கடன் வாங்குறதுல கில்லாடியான ஆள். அண்ட் ஸோ டிக்னிஃபைட் இன் பிஸ்னஸ் தட் நோ ஒன் கேன் டெல் he was in debt. கடன் வாங்குறதுல ரொம்ப ரொம்ப கெட்டிக்கார ஆளு. ஆனால் அவரை பார்த்தா தெரியவே தெரியாதான், இவர் எல்லாமா கடன் வாங்குவார், ஜாலியாக இருக்காருப்பா, அவருக்கு என்னப்பா ஜாலியாக இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி. வெளியில் பார்க்கறதுக்கு அவரோட ட்ரெஸ்ஸு, ஷூஸு, ஃபர்ரு பூட்ஸ் போட்டிருக்காரு, ஃபர்ரு ஹேட் போட்டிருக்காரு. அவரை பார்க்கறதுக்கு ரொம்ப ரிச்சாக தெரியுமா, ஆனால் உள்ளுக்குள்ளே தான் என்னது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவருக்கு அடுத்த கேரக்டர், மர்ச்சன்ட்டுக்கு அடுத்த கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா த கிளார்க். ஸோ த கிளார்க் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட். ஸோ இந்த கிளார்க் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சனுங்க. சரிங்களா? ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டு, தின் அண்ட் ட்ரெஸ்ட் இன் ட்ரெட் பேர் க்ளோத்ஸ். யோசிச்சு பாருங்கள், அவரோட ட்ரெஸ்ஸு அப்படியே அங்கங்கே நூல் நூலாக தெரியுதான். இத்து போன ட்ரெஸ்ஸு, நம்ம சொல்லுவோம்ல இத்து போயிடுச்சு, அப்படியே இழுத்தா ட்ரெஸ்ஸே அப்படியே கிழிஞ்சிக்கிட்டு வரும்ல. ஸோ அந்த மாதிரி ட்ரெட்டு பேர் க்ளோத்ஸ் போட்டிருக்காரு அந்த கிளார்க் இன் ஆக்ஸ்ஃபோர்ட். அவ்வளோ ஒரு சிம்பிளாக இருக்கார். சிம்பிளை தாண்டி அவர் அவ்வளோ வறுமையிலையும் இருக்கார். he would rather have books that fine clothes or money. ஸோ அவர்கிட்ட நல்ல நல்ல நீட்டான க்ளோத்ஸோ நிறைய பணமோ இருக்கிறத தாண்டி அவர்கிட்ட என்ன எப்பயுமே இருக்கான், புக்ஸு நிறைய வச்சுருப்பாராம். he is a philosopher, he has not found the philosopher's stone. என்னதான் ஒரு ஃபிலாசபராக இருந்தாலும் அவருக்கு இது வரைக்கும் philosopher's stone அப்படின்னு ஒன்று கிடைக்கவே இல்லை. can anyone say what is philosopher's stone? Sir, we have it in the Alchemist, no sir? Alchemist, yeah. So philosopher's stone அப்படின்றது So for black magic, for doing some black magic. ஸோ ஒரு வகையான ஒரு மிக்ஸான ஒரு விஷயம் தான் இந்த ஃபிலாசபர் ஸ்டோன். அந்த ஃபிலாசபர் ஸ்டோன் வச்சுருந்தா ஆல்கமி பண்ணும்போது, ஆல்கமின்னா என்னது, சாதாரண எந்த ஒரு மெட்டலையும் கோல்டாக மாற்றக்கூடிய ஒரு கெமிக்கல் ப்ராக்டிஸ் தான் ஆல்கமி. ஸோ அந்த ஆல்கமியில் ஃபிலாசபர் ஸ்டோன் அப்படின்ற ஒரு கல் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறான். ஸோ அந்த மாதிரி பயங்கரமான ஃபிலாசபர், ஆனால் அவருக்கு என்னது கிடைக்கல, ஃபிலாசபர் ஸ்டோன் மட்டும் கிடைக்கலையாம். சரிங்களா? நிறைய ஃபிலாசபி பற்றி படிக்கிறாராம். ஹி டேக்ஸ் எ ஸ்டடி வெரி சீரியஸ்லி. ரொம்ப பயங்கர சீரியஸாக ரிகரஸாக படிக்கிறாரு. அதே மாதிரி அவர் எப்போ பேசினாலும் ரொம்ப நியாயமாக கண்ணியமாக பேசுவாராம்.
சரிங்களா? ஸோ அதனால இவரோட ட்ரெஸ் பாருங்க. இப்போ Sir, I have a doubt, sir. எஸ் மேம். Sir, is it ironical and the philosopher's stone அவருக்கு கிடைக்கலங்கிறது, is it in a tone of irony they are saying, இல்ல மாக் பண்றாங்களா? எனக்கு அது புரியல. Like இல்ல what மேம், is the relation, அந்த sir? டைம்ல வந்து எல்லாருமே இந்த பிலாசபர் ஸ்டோன் ஒரு விஷயத்தை தேடியே போனாங்க. இவரும் அதே மாதிரி நிறைய படிக்கிறாரு. இவரும் கிட்டத்தட்ட அந்த பர்சியூட் ஆஃப் பிலாசபர் ஸ்டோனுக்கு பின்னாடி போறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன அப்படின்னா, இவர் படிப்பை நோக்கி தான் போனாரே ஒழிய பணம் சம்பாதிக்கிறதுல இவர் குறிக்கோளா இல்ல. he has not found the philosopher's stone அப்படின்னா he hasn't find lot of fortune to earn money அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ப்ரொலாகே வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பப்போ கொஞ்சம் நக்கலும் இருக்கும், நையாண்டித்தனமும் இருக்கும். ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்லையும் நம்ம எடுத்துக்கலாம். Okay. நம்ம இவங்களை பத்தி Okay, சொல்லும் okay. போது Thank you, அப்படிதான். sir. நன்னை பத்தி சொல்லும் போதுமே எப்படி சொல்றாங்கன்னா, whenever சர்க்காஸ்டிக்கா தான் இருக்குது அந்த ஆமா tone, ஆமா sir. மவுஸ் வந்து ட்ராப் ஆகும்போது அந்த அம்மா அழுகுமா. அடுத்த லைன்லயே அந்த அண்ணனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன பண்றாங்க, தன்னோட டாக்ஸுக்கு மீட் ஃபீட் பண்றாங்க அப்படின்னு. சரிங்களா? ஸோ Okay, அதே sir. தான். தோ Okay, ஹி இஸ் thank அ you, sir. ஃபிலாசபர், அவர் என்னதான் ஃபிலாசபரா இருந்தாலும் he has not found the philosopher's stone அவருக்கு கிடைக்கவே இல்லை. with a little money he spends on book. அவர்கிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தையும் அவர் எதுக்கு செலவு பண்றாரு, புக்ஸுக்காக செலவு பண்றாரு. he takes his study very seriously, ரொம்ப சீரியஸா படிக்கிறாரு. and whenever he speaks, his speech is full of moral virtue. எப்ப பேசினாலும் அவரோட ஸ்பீச்ல என்ன இருக்கு, நல்ல moral virtues இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். so that is all about Clark. okay. எஸ். ஸோ அடுத்த கேரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சர்ஜென்ட் ஆஃப் லா, அதாவது மேன் ஆஃப் லா. ஸோ இவர் ரொம்ப ரொம்ப வைஸான ஒரு பர்சன், ரொம்ப அறிவாளியான ஒரு பர்சன். ஹீ இஸ் வைஸ் அண்ட் ப்ரூடென்ட். அண்ட் கிங் வில்லியம்ஸ் இருந்து ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் இவருக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஹீ இஸ் வெரி வெல் ரெஸ்பெக்டட் அண்ட் ஹைலி சாட் ஆஃப்டர் ஃபார் இஸ் லீகல் அசிஸ்டன்ஸ். ஸோ இவரோட லீகல் அசிஸ்டன்ஸ்க்காகவே ஏகப்பட்ட பேர் இவரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஹீ இஸ் அன் எக்ஸலண்ட் பையர் ஆஃப் லேண்ட். நல்ல நல்ல லேண்டாக வாங்கி போடுவார். த மேன் ஆஃப் லாஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பிஸி அண்ட் பிரிட்டன்ஸ் டு பி ஈவன் பிஸியர் தேன் ஹீ இஸ். நார்மலாக பிஸியாக இருப்பார், ஆனால் அதை விடவே அதிகம் பிஸியாக இருக்க மாதிரி காட்டிக்கு வரோம். சரிங்களா? no one could ever find a flaw in his legal document. so இவரோட லீகல் டாக்குமெண்ட்ல எந்த தப்புமே குறையுமே கண்டுபிடிக்க முடியாதான், அந்த அளவுக்கு அந்த ஒர்க்கை பர்ஃபெக்டா பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த 30 ஆஃப் பில்கிரிம்ஸ் அலாங் வித் அதை தாண்டி நம்ம ஹாரி பெய்லி ஹோஸ்ட், இவரை பற்றிலாம் என்ன எக்ஸ்பிளனேஷன், நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. ஃப்ராங்க்லின், அதே மாதிரி ஹாபர் டேஷர்ஸ்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஹாபர் டேஷர், கில்ஸ்மன் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், குக்கு, அதே மாதிரி ஒய்ஃப் ஆஃப் பாத், அந்த மாதிரி நிறைய ப்ராமினன்ட் கேரக்டர்ஸ்லாம் இன்னும் இருக்காங்க. அவங்கள பற்றியும் நம்ம பார்க்கலாம் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த 14 பீப்புளில் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா now the session is open for discussion. கேட்கலாம்.